ஹலோ வாசக நெஞ்சங்களே, இது உங்கள் ஷியா ஏஎஸ். என்னோட கதையை என் குரலை சொல்ல திரும்பவும் நான் வந்துட்டேன். முதல்ல கதை கேட்டு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் என்னோட நன்றி. கதை கேட்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஷியா ஏஎஸ் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, இப்போ கதைக்குள்ளே போவோம். என் காதல் டாக்டர். இந்த கதையோட 90 அத்தியாயங்களை நாம் இது வரைக்கும் கேட்டிருக்கோம். கேட்காதவங்களுக்காக மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ கதையோட கடைசி எபிசோடை பார்ப்போமா? அத்தியாயம் 91, என் காதல் டாக்டர். 6 வருடங்கள் கழித்து சென்னை பெருநகர் பகுதியின் மத்தியில் வள்ளிமணாலன் மருத்துவமனை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. தனக்காக காத்திருக்கும் நோயாளிகளை சௌந்தர்யா பார்த்து கவனித்து முடிக்க அவளுடைய அறைக்குள் வந்த செவிலி ஒருத்தி, டாக்டர், பேஷண்ட் கனகவேல் கேஸு என்று தொடங்கும் போதே சௌந்தர்யா, நானே வரேன், போங்க என்று கூறினாள். அந்த நோயாளிகளின் கோப்புகளை எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வர அவளுடைய வெள்ளை நிற கோட்டில் இருந்த செல்போன் சினுங்கியது. அவள் எடுத்து பார்க்க அவளுடைய தாய்தான் அழைத்திருந்தார். சொல்லுமா என்றவள் சொல்ல, செங்கமலம், உன் 2வது பையன் என்னை பாடா படுத்துறாண்டி, வீடு பூரா குளிக்க மாட்டேன்னு ஓடுறான் என்று சொல்ல அவள், செல்வி அக்கா இல்லையாம்மா என்று கேட்டாள். செல்வி உன் பையனுக்கு சோறு வச்சிட்ருக்கா, அவன் ஸ்கூலுக்கு போகணும்ல என்று கேட்டார். சரிம்மா, நீ தீக்ஷிதனை கூப்பிடு என்று கூறினாள். தீக்ஷி என்றவர் அழைக்க சில நிமிடங்களில் அவளுடைய 2ஆம் மகன் தீக்ஷிதன் செல்போனை வாங்கினான். தீக்ஷி, குளிடா கண்ணா என்று சௌந்தர்யா சொல்ல அவன், தண்ணி சூடு, நீ வா என்று கூறினான். சரி அம்மா, ஈவினிங் வரேன், நீ இப்போ ஆயா கூட போய் குளி, தண்ணி சூடு இல்லாமல் அம்மா ஊற்ற சொல்கிறேன், நீ சமத்தா குளித்தா மம்மி இந்த வாரம் ஒன்று வெளியே கூட்டிகிட்டு போவேன் என்று சொல்ல அவனும் ஓகே மம்மி என்று செல்போனை செங்கமலத்திடம் கொடுத்து விட்டு சென்றான். அவனுக்கு தண்ணி கொஞ்சம் சூடு கம்மியாக வச்சு ஊற்றுமா என்று சௌந்தர்யா சொல்ல அவரும், சரிடி நீ வை, பெரியவன் கிளம்புறான், அவனை அனுப்பிட்டு இவனை குளிப்பாட்டணும் என்று சொல்ல அவள், அம்மா தயாகரன் கிட்ட கொடு என்று கூறினாள். அவனும் வந்து வாங்க, தயாக்குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா என்று அவள் கேட்க அவன், ஆமாம் மம்மி, பஸ் வந்துடும், பாய் என்று சொல்லிவிட்டு போக அவள், தயா என்று சொல்ல அவன் மீண்டும் வந்து லவ் யூ மம்மி என்று சொல்லிவிட்டு ஒரு பறக்கும் முத்தத்தையும் செல்போன் வாயிலாக கொடுத்துவிட்டு போனான். அவன் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்த சௌந்தர்யா செங்கமலத்திடம், சரிம்மா, வேலை இருக்குது, அப்புறமா பேசுகிறேன் என்று கூறி தலைமை மருத்துவரின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே அவளுக்கு முன் பலரும் காத்திருந்தனர். விக்கியும் அவன் மனைவி அஸ்வதியும் ஒன்றாக அமர்ந்திருக்க அவளுக்கு அருகே மீராவும் மயக்க மருந்து நிபுணர் பொறுப்பில் தீபக்கும் அமர்ந்திருந்தனர். தலைமை மருத்துவர் இருக்கையில் அருள்குமரன் அமர்ந்திருக்க சௌந்தர்யா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே வந்தாள். அருள்குமரன் தன் கண்ணாடியை சரி செய்து, ஒரு நியூராலஜிஸ்ட் இவ்வளோ லேட்டாக வரதா என்று கேட்க அவள், சாரி சார் என்றாள். அவன் ப்ரொசீட் என்று சொல்ல அவள் கையில் இருந்த கோப்பை பிரித்து அந்த நோயாளியின் நோயின் தீவிரத்தை குறித்தும் அடுத்து என்ன செய்வது என்கிற கண்டுபிடிப்புகளை பகிர அஸ்வதி, விக்கி, தீபக் என அனைவரும் தங்களுடைய ஒப்புதல்களை பகிர்ந்தனர். அனைத்தும் முடித்து அவர்கள் வெளியே வர மீரா, வீட்லேயும் இப்படித்தான் எப்பவும் கோவப்பட்டு இருப்பாரா நம்ம குல்ஃபி என்று கேட்க இல்லை என்று தலையை ஆட்டினாள் சௌந்தர்யா. அவரும் என் பெரிய பையன் மாதிரி ஸ்வீட் என்று சௌந்தர்யா சொல்ல அவளை திரும்பி பார்த்து முறைத்த மீரா, உன் 2வது பையனை சொல்லு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன் பையன் அப்படியே குல்ஃபி தான், முறைச்சிட்டே இருப்பான், குட்டி குல்ஃபி அவன் என்று சொல்ல சௌந்தர்யா பெரிதாக சிரித்தாள். அதற்குள் செவிலி ஒருவர் வந்து, மேடம், உங்களை சார் அந்த கேஸ் ஃபைல் விஷயமாக கூப்பிட்டாரு என்று கூறினாள். சௌந்தர்யாவும் அருள்குமரன் அறையை தேடி போக அங்கே அவன் அவளை நிமிர்ந்து பார்த்து, டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க என்று கூறினான். அவளும் கதவை அடைத்து விட்டு வர அவன், இந்த ஃபைலில் பேஷண்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எங்க என்று அவனுக்கு அருகேயே கோப்பை வைத்து கேட்க
அவளும் அவன் அருகே சென்று நின்று கோப்பை புரட்டி பார்த்தாள். இதில் தானே வச்சிருந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவனுடைய மேசையில் கீபோர்டுக்கு அடியில் இருந்த மருந்து சீட்டை கவனித்து, என்ன இது இங்கே எடுத்து வச்சிருக்கீங்க என்று கேட்க அவளை இடையோடு வளைத்து பிடித்த அருள்குமரன், காலையில் எதுக்கடி லேட்டு என்று கேட்டான். என்ன பண்ணுறது, உங்கள் சின்ன பையன் உங்களை மாதிரியே இருக்கான். குளிக்க மாட்டேன் நான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். அவனை சமாதானம் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு என்று அவள் சொல்ல அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை பரவியது. சரி விடுங்க, நிறைய வேலை இருக்கு என்று அவள் சொல்ல அவன், என்ன வேலை இருக்கு என்று கேட்டு அவளை அணைக்க அவள், மை லவ்லி டாக்டர், இது ஹாஸ்பிட்டல், எனக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொஃபஷனலாக இருக்கிறது தான் பிடிக்கும் என்று சொல்ல சிரித்தான் அவன். அதே சமயம் அவர்களுடைய அறைக்கதவு தட்டப்பட அவள் விலகி நின்றாள். அருள், கமின் என்று சொல்ல நந்தினி அங்கே வந்தாள். வா நந்தினி என்று அருள் சொல்ல அவள், ஹலோ அண்ணி. ஹலோ அண்ணா. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டோர்ஸோட இந்த குவார்ட்டர் டர்ன் ஓவர் எல்லாம் சொல்லிவிட்டு உன் ஷேர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போக வந்தேன் என்று கூறினாள். 4 வருடங்களுக்கு முன்னர் அருள்குமரன் வள்ளிமணாளன் என்கிற தன் புதிய மருத்துவமனையை தொடங்கியிருந்தான். ஆகையால் அருள்குமரனின் யோசனைப்படி தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு கடைகளை தன் மகளின் பொறுப்பில் விட்டார் கமலசேகரன். அவளும் திறம்பட நிர்வாகம் செய்து இன்னும் சில கிளைகளை திறந்தது மட்டுமின்றி நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்வதை குறித்தும் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் எவ்வளவு செய்தாலும் அதில் சம பங்கை அண்ணனுக்கு பகிர்ந்து விடுவாள். அருள்குமரனும் தனி மருத்துவமனை தொடங்கியதே ஏழை மக்களுக்கு இன்னும் தரமான மருத்துவ வசதிகளை செய்து தரத்தான். அதற்கு உதவும் விதமாக அவனுடைய பங்கில் வரும் பெரும் பாதி அவனுடைய மருத்துவமனைக்குத்தான் செல்லும். அருள்குமரனும் கடந்த ஆண்டுதான் தமிழ்நாட்டில் இன்னும் சில இடங்களில் தன் மருத்துவமனைகளை திறந்திருந்தான். அதில் ஒன்றுக்குத்தான் பாரதியும் தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறான். அருள்குமரன் அவளிடம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த வாரம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எல்லாம் பேசிக்கலாம். நீ உன் பிஸியான டைமில் எதுக்கு இப்படி சுற்றிட்டு இருக்க என்று கேட்க நந்தினி, நான் பிஸியா, நீயும் அண்ணியும் தான் எப்பவும் பிஸி என்று கூறிவிட்டு, சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, வரேன் என்று சிரித்து எழுந்து கொண்டாள். அருள், பசங்களை கூட்டிட்டு வா சண்டே என்று சொல்ல அவள், அவனுங்க இப்போவே அம்மா வீட்டில் தான் இருக்காங்கண்ணா என்று கூறினாள். அதை கேட்டதும் அவன் மௌனமாக இருக்க சௌந்தர்யா, சரி நந்தினி, பசங்களை சண்டே கூட்டிட்டு வாங்க என்று கூறினாள். அவளும் சரி என்று கூறி அங்கிருந்து சென்றிருந்தாள். அவர்கள் எதிர்பார்த்ததை விட அந்த வார இறுதி ஞாயிற்றுக்கிழமையும் வேகமாக வந்து சேர்ந்திருந்தது. மாதத்தில் ஒரு முறை எப்போதும் அனைவரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைப்பது சௌந்தர்யாவின் வழக்கம். அன்று முதலில் நந்தினியும் கௌதமும் வர அவளுடைய பிள்ளைகள் வீட்டிற்குள் நுழைந்ததும் மாமா என்று அருள்குமரனை சுற்றி கொண்டனர். சிறிது நேரத்திற்கு எல்லாம் கமலசேகரனும் வந்து சேர்ந்தார். எப்போதும் அவர் மட்டும் தனியாக வர இம்முறை அவருடன் ராணியும் வந்திருந்தார். அவரை கண்ட சௌந்தர்யா, வாங்கத்த என்று சொல்ல அருள்குமரன் அவளை திரும்பி பார்த்தான். அவள் ப்ளீஸ் என்று அவனை பார்த்தாள். அவன் இடமும் வலமும் தலையை ஆட்டி தன் வேலையில் கவனத்தை செலுத்தினான். கமலசேகரன் சென்று அங்கிருந்த டைனிங் டேபிளில் அமர அனைவரும் தொழில் குறித்து பேசத் தொடங்கினர். சௌந்தர்யா சமையலறையில் அனைத்தையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்க அங்கே வந்த ராணி, நல்லா இருக்கியா சௌந்தர்யா என்று கேட்டார். நல்லா இருக்கேத்த, நீங்க அங்க உட்கார வேண்டியது தானே என்று அவள் கேட்டாள். அவர், இருக்கட்டும்மா, அங்கே அவன் இருக்கான், என்னை பார்த்தா கோவப்படுவான் என்றார். அவள் உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நீங்கள் போய் அங்கே அவங்களோட உட்காருங்க, இல்லைன்னா மேலே பசங்க எல்லாரும் இருக்காங்க, அங்கே தான் எங்கள் அம்மாவும் இருக்காங்க, அங்கே போய் இருங்க என்று கூறினாள். அவர் சற்று தயக்கத்துடன், நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே என்று சொல்ல அவள், சரி அத்த வாங்க என்று பக்கத்து அறைக்கு அழைத்து போனாள். அங்கே அவர், சௌந்தர்யா என்னை மன்னிச்சிடுமா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இவ்வளவு நாள் கழித்து வந்து இந்த கிழவி சொல்கிற மன்னிப்பு உனக்கு தேவைதானான்னு நினைக்காத. நான் உங்கள் விஷயத்தில் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு போதுமான அளவு தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். நான் இப்போ எதிர்பார்க்குறது எல்லாம் உன்னோட மன்னிப்பு மட்டும்தான் என்று கூறினார். அவள் அவருடைய கைகளை பிடித்து,
நீங்கள் இவ்வளவு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அத்தை. இங்கே யாரு தான் தப்பு பண்ணல, நானும் தான் தப்பு பண்ணேன். நாம் எல்லாரும் உங்கள் பையனுக்கு நம்ம என்ன சரின்னு நினச்சோமோ அதை பண்ண பார்த்தோமே தவிர அவருக்கு என்ன வேணும்னு நாம் யாருமே யோசிக்கலையே. அதுதான் நாம் பண்ண தப்பு. அதை நான் புரிஞ்சிக்க நீங்களும் தான் எனக்கு உதவி பண்ணீங்க. அதனால் எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. மாமாவுக்கும் உங்கள் மேலே கோவம் இருக்காது. நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு அவர் எதிர்பார்த்துருப்பார். அந்த ஏமாற்றம் தான் இப்போ கோவமாக இருக்குது. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் அத்தை, என்னை நம்புங்க என்றாள். அவரும், அவன் என்கிட்ட பேசவே இல்லைன்னா கூட சரிம்மா, நான் அவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன். உனக்கு, அவனுக்கு, நந்தினி விஷயத்தில் கூட, அவள் கல்யாணத்தில் கூட பேசாமல் இருந்தேன் பாரு, அவளுக்கு கூட என் மேலே கோவம் இருக்குது. அவங்க அண்ணன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தேன்னு. ஆனால் அவங்க அப்பா முகத்துக்காக அங்கே வந்து போயிட்டுருக்கா. நான் இப்போ யாரையும் குறை சொல்கிற மனநிலையில் இல்லை. ஏன்னா தப்பு எல்லாம் என்னோடது. எனக்கு அவன் பேசாமல் இருந்தால் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் நாளைக்கு நான் போயிட்டா என்னோட கடமையெல்லாம் மட்டும் அவனையே செய்ய சொல்லு என்று கண்கள் கலங்க, சௌந்தர்யா, அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க, மாமா உங்களை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார் என்று கூறினாள். ராணி உடனே, இல்லைம்மா, இந்த 6 வருஷத்தில் அவன் கோவம் இப்போ போகும் அப்போ போகும்னு எதிர்பார்த்து நாள் தான் ஓடுச்சு. இனியும் அவன் என்னை மன்னிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது எதிர்பார்க்குற தகுதி எனக்கு இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை என்று கூறினார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட சௌந்தர்யா கண்கள் கலங்கினாள். வாசலில் யாரோ வரும் சத்தம் கேட்க அவள், அத்தை யாரோ வராங்க போல, வாங்க வெளியே போகலாம், நீங்கள் என் கூட இருங்க, உங்கள் பேர பசங்களுக்கு நீங்கள் வேணும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து தயாகரனை அழைத்து அவரிடம் விட்டு வாசலில் சென்று பார்த்தாள். 20 வயது கண்மணி காரிலிருந்து பெரிய பெட்டியுடன் இறங்க அவளிடம் சென்ற சௌந்தர்யா, கண்மணி என்று அழைக்க அவளும் சௌந்தர்யாவை அணைத்து அண்ணி என்று கூறினாள். என்னங்க என்று சௌந்தர்யா குரல் கொடுக்க அருள்குமரன், நந்தினி அனைவருமே வாசலை நோக்கி வந்தனர். கண்மணி வேகமாக சென்று அருள்குமரனை அணைக்க அவனும், லாஸ்ட் டைம் நாங்கள் லண்டன் வந்தப்போ இருந்ததை விட வளர்ந்துட்ட கண்மணி என்று கூறினான். அவள், நீங்களும் அண்ணியும் வந்து 2 இயர்ஸ் ஆகுது, எங்கே ரவுடிஸ், அத்தை வந்திருக்கேன் சொல்லுங்க என்று சொல்ல நந்தினியும், கண்மணி எப்படி இருக்க என்று கேட்டாள். சிரித்த கண்மணி, நல்லா இருக்கேன்க்கா, ஹேண்ட்ஸம் மாமா எங்கே என்று கௌதமை கேட்டாள். பின்னாலேயே வந்த கௌதம் அதை கேட்டு சிரித்தான். இடைப்பட்ட காலத்தில் அனைவரும் கண்மணியுடனும் நல்ல உறவை வளர்த்திருந்தனர். உள்ளே சென்ற கண்மணி கமலேசகரனை பார்த்து, நல்லா இருக்கீங்களா டாடி என்று கேட்க அவர், நல்லா இருக்கேன் கண்மணி, வரேன், நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே என்று கேட்டார். அவள், இல்லை டாடி, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் வந்தேன் என்று கூறினாள். அவள் அப்படியே கூடத்தில் இருந்த ராணியை திரும்பி பார்த்து தயங்க அனைவரும் அப்போது உள்ளே வந்திருந்தனர். ராணி அவளிடம், நல்லா இருக்கியா கண்மணி என்று கேட்க மெல்ல அதிர்ந்த அவள், நல்லா இருக்கேன் என்று மட்டும் கூறினாள். அவர், என்னை பெரியம்மான்னு கூப்பிடு, தயக்க வேண்டாம், உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா என்று கேட்டார். மெலிதாக புன்னகைத்த கண்மணி, நல்லா இருக்காங்க ஆண்டி, உங்களை பார்த்தா சாரி சொல்ல சொன்னாங்க என்று சொல்ல அவர், போனதெல்லாம் போகட்டும், எனக்கு அவங்க மேலே கோவம் இல்லைன்னு சொல்லிடு என்றார் கமலசேகரனை முறைத்து. அன்று மதியம் அனைவரும் சாப்பிட அமர அருள்குமரன் சுற்றி பார்த்துவிட்டு, அம்மா நீயும் வந்து உட்காரு என்று கூறினான் ராணியிடம். அவர் தன்னைத்தான் அழைக்கிறானா என்று பார்க்க அவன், உன்னதாமா, வந்து உட்காந்து சாப்பிடு என்று கூறினான். அவரும் புன்னகைக்க கமலசேகரனும் ராணியின் முகத்தில் இருந்த புன்னகையை கண்டு சிரித்தார். அன்று மாலை புறப்படும் முன் சௌந்தர்யாவை மீண்டும் தனியாக சந்தித்த ராணி அவளுடைய கன்னத்தில் முத்தமிட்டு அவளுக்கு நெட்டி முறித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அன்றிரவு கண்மணிக்கு அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு பிள்ளைகளையும் உறங்க வைத்துவிட்டு தங்களுடைய அறைக்கு சென்றாள் சௌந்தர்யா. அவர்களுடைய வீடு அவன் தந்தையின் வீட்டை விட பெரியதாக இருந்தது. அந்த நிலம் வாங்கத்தான் அவளிடம் அப்போது கையொப்பமும் பெற்றிருந்தான். வீட்டின் பெயரையும் வள்ளிமணாளன் இல்லம் என்றே வைத்திருந்தான். படுக்கையறையில் அருள்குமரன் புத்தகத்தை கையில் வைத்து எதையோ படித்து கொண்டிருந்தான். அவள் சென்று படுக்க அவன், இந்த டேபிள் லேம்ப் மட்டும் இருக்கட்டும், நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கோ என்று கூறினான். அவள் அவனை முறைத்து,
எப்போ பாரு படிப்பு என்று அவன் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி மேசை மீது வைத்துவிட்டு அவன் அணிந்திருந்த கண்ணாடியையும் கழற்றி மேசை மீது வைத்தாள். உனக்கு என்னடி வேணும் என்று அவன் கேட்க, அவள் நீங்க தான் வேணும் என்றாள். சிரித்த அவன், நாளை காலையில் வேலை இருக்கு, சீக்கிரம் எழுந்துக்கணும், தூங்கு என்றான். அவள், இது வேலைக்காகாது, உங்களுக்கு வயசாயிடுச்சு என்று கேலி செய்ய, அவன் யாருக்கடி வயசாச்சு என்று கேட்டான். அவள் உங்களுக்கு தான் என்று சொல்ல, அவன் இப்போ நல்லா பேசிட்டு காலையில் எழுந்துக்கும்போது இடுப்பு வலிக்குது, உங்களால் தான் ஹாஸ்பிட்டல் போக லேட் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது என்று சொல்ல, அவள் சொல்ல மாட்டேன் மாமா என்று அவனுடைய சட்டையின் பட்டனை திருகினாள். அவனும் அவளை அணைத்து காதல் கவி பாடத் தொடங்கினான். சில நேரம் கழித்து இருவரும் விலகி படுக்க அவளுடைய கன்னங்களில் ஈர முத்தங்களை பதித்த அவன், எதுக்கு இன்னைக்கு டாக்டர் மேடம்க்கு இவ்வளவு லவ் என்று கேட்டான். அவள் உடனே, இன்னைக்கு நீங்கள் 6 வருஷம் கழித்து அத்தைக்கிட்ட பேசுனீங்கல்ல, அதான் என்று கூறினாள். அவன் மௌனமாக இருக்க அவள் தேங்க்ஸ் மாமா என்றாள். அவங்க முன்ன மாதிரி இல்லை மாமா, இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் கன்னத்தில் முத்தம் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க என்று அவள் சொல்ல, அவன் நீ ஏன் விட்ட என்று கேட்டான். அவள் என்ன மாமா என்று கேட்க, அவன் அது ஏன் இடண்டி, நீ மொத்தமாக எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது என்று சொல்ல, அவள் ரொம்ப மோசம் நீங்கள், நான் என்ன பேசுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசினது நல்லா இருந்துச்சு என்று சொல்ல, அவன் என்று. தேங்க்ஸ் மாமா, இனி அத்தைக்கிட்ட பேசுவீங்கள்ல என்று கேட்க, அவன் அம்மா தாயே இனிமே பேசுகிறேன் போதுமா, அப்புறம் இந்த இடத்துல பேச வேண்டிய பேச்சாடி இது என்று அவர்கள் இருந்த நிலையை காட்டி கேட்க, அவள் நீங்கள் இங்கே மட்டும்தான் பேசவே விடுறீங்க, மற்ற எல்லா இடத்துலையும் வேலை வேலைன்னு இருக்கீங்க என்றாள். அவன் உடனே நான் இங்கேயுமே வேலை வேலைன்னு இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் என்று அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்ட சிரித்த அவள் அவனை அணைத்து கொண்டாள். அத்தியாயம் 92. அருள்குமரனின் பார்வையில் சௌந்தர்யா, பாகம் 1. முதல் முறையாக அவளை பார்த்த அன்று. பாரதி, டேய் நண்பா, நானும் வரேன்டா உன் கூட என்று சொல்ல, அருள் ஒன்றும் வேண்டாம், நான் பிக்சர்ஸ் எடுக்க போகிறேன், ஊரை ரசிக்க போகிறேன், உன் கூட போனால் வழியெல்லாம் உன் சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க பேச நிறுத்துகிறாங்க, எனக்கு யார் கூடவும் பேச விருப்பம் இல்லை, ஆல் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் இஸ் சம் பீஸ், அது உன் கூட வந்தால் கிடைக்காது என்றாள். பாரதி அப்போதும், இது பக்கத்து ஊருடா, எங்கள் சொந்த ஊர் கூட இல்லை, நீ யார்கிட்டையும் வம்பிழுத்தா என்று சொல்ல, மீசைதாடியின்றி சுத்தமாக இருந்த தன் தாடையை உரசியபடி அருள், யூ டோன்ட் வரி, நான் யார் கூடவும் சண்டை போட மாட்டேன், இப்போ நீ போ, என் பின்னாடி வராத என்றான். அதற்கு மேல் அவனை தொல்லை செய்ய விரும்பாத பாரதி, சரிடா இஷ்டம் போல சுத்திட்டு வா என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். சில நிமிடங்கள் சுற்றி அருள்குமரன் ஒரு சந்துக்குள் நுழைந்து வழி தெரியாமல் மீண்டும் வந்த பாதையிலேயே வர, அவனுக்கு முன்னர் 2 பெண்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களை கடந்து முன்னே செல்ல அவன் எண்ணி இருக்க, 2 பெண்களில் ஒருத்தி வள்ளி மயில அள்ளி எடுத்து வடிவேல கையில் பிடிச்சு புள்ளி மயில் மேல் வந்த புருஷனோ என்று சகிக்க முடியாத குரலில் பாட, அவளுடன் நடந்து வந்து கொண்டிருந்த அரக்கு தாவணி அணிந்த பெண் பதிலுக்கு சமஞ்ச அதுக்குத்தான், நான் அமைஞ்ச உனக்குத்தான் என்று பாடினாள். அவளுடைய குரலும் சிரிப்பும் அவனை என்னவோ செய்ய தன்னையும் மீறி புன்னகைத்திருந்தான் அருள்குமரன். அவர்களை கடந்து செல்லும் எண்ணம் தற்போது இல்லை. மேலும் அவர்களை தொடர்ந்து செல்ல அவனுடைய அரக்கு தாவணியின் பெயர் வள்ளிமயில் என்று தெரிந்து கொண்டான். மேலும் பரிச்ச விஷயத்தெல்லாம் விடு என்று அவளுடைய தோழி சொல்லி இருக்க, அவன் பரிச்ச விஷயமா, ஸ்கூல் பொண்ணா, அருள்குமரா என்னடா உன் டேஸ்ட் இப்படி இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஸ்கூல் பொண்ணை பார்க்குறியா என்று அவனுடைய மனசாட்சி கேள்வி கேட்க, அவன் அதை சிறிதும் கண்டுகொள்ளாமல் அவர்களின் உரையாடலில் கவனத்தை செலுத்தினான். அவனுடைய வள்ளி அப்பொழுது, அவர் உயரமா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், மீசை வச்சிருந்தாலும் இல்லைன்னாலும் அழகா இருக்கணும், அப்புறம் வயசு கம்மியாக தான் தெரியணும் என்று சொல்ல, அவன்
நம்ம அப்படி தானே இருக்கோம், இப்போ மீசையில் பார்த்தா நல்லா இருக்கேன்னு நினைப்பாளா என்று நினைத்து கொண்டான். மேலும் டாக்டர் தான் வேணும்னு சொல்லியிருக்கா, அது ஒன்றாவது மேட்ச் ஆகுது என்று எண்ணினான். அதற்குள் அவனுடைய மனசாட்சி மீண்டும் அவ ஸ்கூல் பொண்ணு என்று சொல்ல அவன் இம்முறையும் அந்த குரலை ஒதுக்கினான். அதற்குள் அவளுடைய தோழி, அவர் உன்னை விட வயசு கம்மியா தெரிஞ்சா என்னடி பண்ணுவ என்று கேட்க அவன் அவளை முறைத்தான். அதற்கும் அவனுடைய வள்ளி, என்னை விட அவர் எப்படியும் 5-6 வயசு பெருசாதான் இருப்பாரு, அதனால பரவாயில்ல என்று சொல்ல அவன், நல்ல வேலை 2 வருஷம்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு சொல்லலையே என்று நினைக்க அவன் மனசாட்சி, இங்க 10-11 வரும் என்று சொல்ல அவன் அப்போதும் அந்த குரலை கண்டுகொள்ளாமல் இருந்தான். அதற்குள் அவள் அங்கிருந்து அவளுடைய தோழி செய்த கேலியில் ஓடி இருக்க அவனும் சற்று வேகமாக நடந்து அவளை பின்தொடர்ந்து சென்றான். அவளுடைய தோழி சிறிது நேரத்தில் அவளுடன் சென்று சேர்ந்துவிட இருவரும் கடைகளை கடந்து சென்றனர். அவளுடைய தோழி அவளிடம் சில ஆடவர்களை காட்டி, அந்த பையன் நீ சொன்ன பையன் மாதிரி இருக்கானா என்று கேட்க அருள், இவ வேற என் வேதனை புரியாம என்று நினைத்தான். மேலும் சில ஆடவரை அவள் காட்ட அவனுடைய வள்ளி ஒவ்வொருவரை பார்த்தும் இல்ல என்று மட்டுமே கூறினாள். நாம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நின்னா என்ன சொல்லுவா என்று அவன் யோசித்து அவளுடைய தோழியின் கண்ணில் படும்படி நின்றான். அவளும் அவன் எதிர்பார்த்தது போல, அந்த பையன் எப்படி இருக்கான் என்று அருள்குமரனை காட்டி கேட்க அருள் மனதிற்குள், பையனா, என்னை பார்த்தா பையன் மாதிரியா தெரியுது என்று யோசித்தான். அதற்குள் அவனுடைய மனசாட்சி மீண்டும், சின்ன வயசு பொண்ணுங்க அவங்க பின்னாடி சுத்துறவங்கள பையனை தான் நினைப்பாங்க என்று சொல்ல அவன், எல்லாம் விதி என்று நினைத்தான். மேலும் அவள் இம்முறை திரும்பி கூட பார்க்காமல் சென்றிருக்க அவனுடைய மனம் இன்னும் சோர்வடைந்தது. ஆனாலும் மனம் கேட்காமல் போக அவன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அப்படியே நடந்து சென்றபடி அவள் கடை ஒன்றின் ஓரத்தில் இருந்த மயிலிறகை உரசிக்கொண்டு சென்றிருக்க அவளுடைய பஞ்சு விரல்கள் உரசிய மயிலிறகு வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. முன்னே அவர்கள் செல்ல நின்ற அவன் கடைக்காரரிடம் அந்த ஒற்றை மயிலிறகை காட்டி, அது ஒன்று தாங்க வேணும் என்று சொல்ல அவர், சார், அது ஒன்று மட்டும் எப்படி தர முடியும், வேற எதுவும் வாங்க சார் என்று கூறினார். அவன் மனதில் எழுந்த எரிச்சலை விழுங்கி ஒரு முறை அவள் சென்ற திசையை பார்க்க அவள் அவனிடமிருந்து இன்னும் சற்று தூரத்தில் தெரிந்தாள். அவன் கடைக்காரரிடம் திரும்பி, சரி, தண்ணி பாட்டில் ஒன்று கொடுங்க, இந்த மயிலிறகும் வேணும் என்று இரண்டையும் வாங்க அப்போதே கழுத்தில் இருந்த கேமராவை கவனித்தான். ச்சே, அவளை போட்டோ எடுத்திருக்கலாமே என்று எண்ணியபடி அவன் திரும்பி பார்க்க அப்போது அவள் அங்கே இல்லை. அந்த வீதியை அவன் இன்னும் 4 முறை சுற்றி வந்து பார்த்த போதும் அவள் எங்கும் கண்ணில் தென்படவில்லை. கோபத்தில் கையில் இருந்த பாட்டிலை கீழே வீசி உடைத்தான். அது சுக்குநூறாக போவதைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் அவனை திரும்பி பார்த்தனர். அவனோ அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளும் மனநிலையில் கூட இல்லை. அவ பேரு வள்ளிமயில், ஊரு இந்த ஊர் தான் போல, வேற எதுவும் தெரியலையே. ச்சே, இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறியடா அருள் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். பிறகு அவன் பாரதியின் ஊருக்கு திரும்ப அங்கே பாரதி அவனுடைய தந்தையிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தான். எதுக்குடா அப்பா கூட சண்டை போடுற என்று அருள் கேட்க பாரதி, எங்க சித்தப்பா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம், தகவல் வந்திருக்கு, இவர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு, போனா வீட்டு வாசல மிதிக்காதுன்னு கத்துறாரு, அதுக்கு மேல என் பொண்டாட்டி தேவதை நீங்க அவரை பார்க்க போனா சென்னைக்கு உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றா, அதாண்டா சண்டை என்று சொல்ல அவனிடம் தான் கண்ட பெண்ணை குறித்து சொல்லாமல் விட்டான் அருள்குமரன். மேலும் அவனுடைய கேலி கிண்டலையும் மனதில் வைத்து முழுவதுமாக மறைத்து அங்கிருந்து அடுத்த நாளே ஊருக்கு புறப்பட்டு சென்றான். மீண்டும் இயந்திர வாழ்க்கை. வேலை நேரம் போக மற்ற நேரத்தை அவன் தன்னுடைய காரில் தான் செலவழித்தான். அதில் தொங்கும் மயிலிறகை பார்த்து, உன்னை என் கூட இப்படி கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும்னு ஆசை, ஆனா உன்னை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கேனே உன் மாமா, என்ன பண்ணலாம்? வள்ளிமயில்? வள்ளிமயில் தான் உன் பேரா? நான் உனக்கு ஒரு சில்ல பேர் வைக்கவா? என்ன வைக்கலாம்? அம்மு, செல்லம், அந்த மாதிரி? அம்மு ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு என்று சொல்லி சிரித்தவன்,
இதெல்லாம் என் ஸ்டைலே இல்லடி. என்னை என்னடி பண்ணி வச்சிருக்க என்று கேட்டான். அவளிடம் பேச வேண்டும் என்று தோன்றிய போதெல்லாம் அந்த மயிலிறகிடம் பேசுவான். காரில் கண்விழித்த நாட்கள் கூட இருந்தன. இப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் வீட்டில் மீண்டும் ஒரு கூச்சல், சண்டை. காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவன் கடலோர சாலையில் நிறுத்திவிட்டு, நீ சொன்ன மாதிரியெல்லாம் நான் இருக்கேன்தான். ஆனால் நீ என் வீட்டுக்கு வந்தால் இவங்களே என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லுவாங்க. அப்போ என்னை நம்புவியா என்று கேட்டான். பின்னர் விரக்தியுடன் சிரித்து, நீ ஏன் என் வீட்டுக்கு வரப்போற? நான் தான் இங்கே உன்னை பற்றி யோசிச்சுட்ருக்கேன். உனக்கு நான் யாரோ தானே என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு பிறகு ஒரு முறை பாரதி சில நாட்கள் விடுப்பு எடுத்திருக்க, அருள் இப்பெல்லாம் என்னடா அடிக்கடி லீவ் எடுக்கிற என்று கேட்க, பாரதி, நான் சொன்னேன்ல என் சித்தப்பா, அவர் இப்போ உயிரோடு இல்லைடா. எங்கள் அப்பம் பண்ண பாவம் எங்கே போய் முடியுமோ தெரியல. அந்த பாவத்தில் கொஞ்சமாவது கழிக்க தான் இப்படி ஊருக்கும் மெட்ராஸுக்கும் அலையேன்னு அலையிறேன் என்று கூறினான். அருள்குமரன் அவனிடம், சரிடா, அடுத்த முறை ஊருக்கு போனா சொல்லு, நானும் துணைக்கு வரேன். நீயே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப டிரைவ் பண்ணிட்டு வரது அவ்வளோ சேஃப் இல்லை என்று கூறினான். பாரதியும், அடுத்த தடவை சொல்கிறேன் நண்பா என்றான். அன்று அருள் தன்னுடைய காரில் அமர்ந்து, இவ்வளவு நாள் நீ ஸ்கூல் பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ வேணும்னு தோணுது. உன்னை பார்க்கணும்னு தோணுது. உன்னை நான் மறந்துருக்கணும்னா இந்த ஒரு வருஷத்தில் மறந்துருக்கணும். இல்லை, என்னால் முடியல. உன் நினப்பாவே இருக்கு. நீ என் பக்கத்தில் வந்தால் உனக்கு என்னை என் வீட்டில் இருக்கிறவங்களால பிடிக்காம போயிடுமோன்னு பயமாகவும் இருக்குது. என்ன நான் பண்ணுறது அம்மோ என்று கேட்டான். காற்று அடிக்க அந்த மயிலிறகு ஆடியது. அவன் உடனே, என்னை வர சொல்றியா என்று கேட்டு சிரித்தான். அடுத்த மாதத்தில் ஒரு நாள் பாரதி மருத்துவமனையில் அவசரமாக ஓடி வந்து, அருள் நண்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, நான் உடனே ஊருக்கு போகணும், என் கூட வரியா என்று கேட்டான். அருளும், எனக்கு ஒரு எலக்டிவ் இருக்கு, ஒரு 30 minutes தரியா என்று கேட்டவன் வேகமாக சென்று, விக்கி என்று நிற்க, விக்கி, சரிடு, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ வந்ததும் என்னோட எலக்டிவ் நீ பண்ணணும் என்று சொல்ல, அருள், ஜஸ்ட் 3 days, நான் திரும்பி வந்துடுவேன் என்று கூறி டீனிடம் விடுப்பும் கேட்டு பாரதியுடன் புறப்பட்டான். பாரதியை அவனுடைய உறவினன் வீட்டில் விட்டு தன்னவளை தேடிச் செல்ல வேண்டும் என்பதே அவன் திட்டம். கண்ணாடியில் மீசையை முறுக்கியவன், ஷேவ் பண்ண கூட டைம் இல்லையே, பார்த்தா நல்லா இருக்கேன்னு நினைப்பாளா என்று எண்ணினான். பாரதியும் வரும் வழி முழுவதும் தன்னுடைய உறவினனின் குடிப்பழக்கம், மேலும் அதனால் ஏற்பட்ட தற்கொலை, அவனுடைய தங்கையின் வாழ்வு என்று சொல்லிக் கொண்டு வர அருள்குமரனின் காதில் தான் எதுவும் விழுந்ததாக தெரியவில்லை. அவளை காணும் ஆர்வத்திலேயே சென்றான். அங்கு சென்று காரை நிறுத்திய அருள், நீ உள்ள போடா, நான் வரல, நான் உங்கள் வீட்டில் காரை விட்டுட்டு வெளியே சும்மா சுற்றிட்டு வரேன் என்று சொல்ல, பாரதி, ஒரு நிமிஷம் உள்ளே வந்து தலையை காட்டிட்டு போடா, அப்படியே போனால் மரியாதையாக இருக்காது என்று கூறினான். விருப்பமில்லை என்றாலும் காரிலிருந்து இறங்கினான் அருள்குமரன். பாரதி முன்னே போக அங்கே சிலர் இறந்தவனின் புகைப்படத்திற்கு முன்னர் அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்துவிட்டு திரும்பிய அருள்குமரன் முதலில் இருந்த கூடத்தை சுற்றி பார்க்க அங்கே ஒரு புகைப்படம் இருந்தது. அதில் அவனுடைய வள்ளிமயில் இருந்தாள். அவளுடன் இறந்து போனவனும் இருந்தான். இருவரும் திருமண கோலத்தில் இருக்க கண்கள் கலங்கிய நிலையில் இருந்த அவனுடைய வள்ளிமயிலை கண்டதும் அருள்குமரனின் மனம் சுக்குநூறாக உடைந்தது. அத்தியாயம் 93. அருள்குமரனின் பார்வையில் சௌந்தர்யா, பாகம் 2. அவன் அந்த புகைப்படத்தை நெருங்கி வர பாரதி அவனிடம், அங்கெங்கடா நிக்கிற என்று கேட்டான். அருள், நீ உள்ள போ, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று அருகில் இருந்த நீர்க்குடத்தை காட்டி கூறினான். பாரதியும் சரி என்று உள்ளே போக அருள்குமரன் நெருங்கி அந்த புகைப்படத்தில் இருந்த அவளின் பிம்பத்தை வருட போக மனம் தடுத்தது. அடுத்தவனின் மனைவி அவள். அவனுக்கு அவள் இனி சொந்தமில்லை. அவன் தொடுவதா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்க அதற்கு அருகே இருந்த அறையில் ஒரு குரல், சித்தவையன் புருஷன்தானா என்று கேட்டது. அந்த குரல் அவனுக்கு பரிச்சயமான ஒன்றுதான். அவனுடைய கனவுகளை இம்சித்துக் கொண்டிருந்த அந்த குரல் அன்று சோகத்தை தழுவி நின்றது.
அவளுடன் அவன் அந்த கதவில் இருந்த ஜன்னல் ஓட்டையின் வழியை பார்க்க அவள் நின்றிருந்தாள். அவளுடைய நீண்ட கூந்தல் விரித்து விடப்பட்டு இருந்தது. கலைந்த தலையுடன் நின்றிருந்தாள். தன்னுடைய கோபத்தை வார்த்தைகளாக கோர்த்து பேசிக் கொண்டிருந்தாள். இளைத்து கருத்து போயிருந்த அவளை பார்க்க அவன் மனதில் குருதி பெருக்கெடுத்தது. மேலும் அவள் பேசிய வார்த்தைகள் அவனை அங்கேயே உடைத்தது. அவளுக்காக உலகத்தை எரிக்கவும் தோன்றியது. அவளை உடைக்க விதிக்கு யார் கொடுத்தார் உரிமை என்று எண்ணினான். இறுதியாக அவன் விரும்பிய பெயரையும் அவள் வெறுக்க அவன் சோர்ந்து போனான். உன்னோட வள்ளிமயிலுக்கு தோகையெல்லாம் என்னைக்கோ பிரிச்சு எரிஞ்சிட்டாங்க என்று அவள் சொல்ல, அவன் மயிலிறகை தேடி அவளை தொலைத்து விட்டோமே என்று வருந்தினான். அவள் பேச பேச அங்கு நிற்க கூட தடுமாறினான் அருள்குமரன். அவளுடைய தாயார் இடிந்து அமர காந்திமதி கொடுத்த குரலை கேட்டு கதவை திறந்து கொண்டு அவள் வெளியே வர அவன் வாசலுக்கு அருகில் தான் நின்றிருந்தான். அவளுடைய விழிகள் அன்றும் அவன் புறம் திரும்பவில்லை. அவள் செல்ல அவனும் பின்னாலேயே சென்று பாரதியின் அருகே அமர்ந்தான். அவளை சில பெண்கள் அலங்கரித்து பின்வாசலுக்கு அழைத்து போக அவனுடைய மனதில் எரிமலை ஒன்று எரிய தொடங்கியது. வளையல்கள் நொறுங்கும் சத்தமும் அவளுடைய ஓலமும் செவிகளில் விழ அவன் முறுக்கிய கைகளை உதறி எழுந்து நின்றான். பாரதி, என்னடாச்சு உனக்கு என்று அவனுடைய கரத்தை பிடிக்க அருள்குமரன், விடுடா, ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்றாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க என்று முறைத்து பின்வாசலுக்கு வேகமாக சென்றான். அங்கே அவள் முக்காலியில் அசைவுகள் எதுவும் இன்றி அழுத நிலையில் அமர்ந்திருக்க அந்த பெண்கள் அப்போதும் அவளுடைய வளையல்களை நொறுக்குவதிலேயே குறியாக இருந்தனர். அந்த பெண்களிடம் நிறுத்துங்க நிறுத்துங்க என்று கத்தி அவளுடைய கரங்களை பிடித்து எழுப்பி நிறுத்தி கைகளை உதறினான் அருள்குமரன். நொறுங்கிய வளையல்கள் போக மீதமிருந்த வளையல்கள் அப்படியே நின்றன. அவளுடைய கைகளில் காயங்கள் இருந்தன. பழைய காயங்கள், புதிய காயங்கள் என்று உடலெங்கும் காயங்கள் இருந்தன. அவளோ அவனையே மலைப்பாக பார்த்து நின்றாள். அத்தனை கூச்சல்களுக்கு இடையிலும் அவளுடைய விழிகள் இறுதியாக அவனை பார்த்திருந்ததை கண்டு நிம்மதி கொண்டான். நீ என்ன பார்க்கலனாலும் சரி, நான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன், நீ எனக்கு வேணும் என்று அந்த நொடியில் எண்ணினான். அவளுடைய காயங்கள் அவன் மனதை வருத்த அவன் சுற்றி இருந்தவர்களிடம் கூச்சல் போட அப்போதும் அவள் அவனையே பார்த்திருந்தாள். மலைப்பு விலக தன் கரங்களில் இருந்து அவளுடைய கரங்களை அவள் உருவ பார்க்க அவனுக்கு கோபம் வந்தது. அவளை முறைக்க அடுத்த நொடி அமைதியானாள். அதற்குள் அவனை அடிக்க சிலர் ஓடி வர பாரதி குறுக்கே வந்து தடுத்திருந்தான். பாரதி அவனிடம் அவளுடைய கைகளை விடும்படி சொல்ல அவன் பிடித்தது விடுவதற்கல்ல என்று உறுதியாக இருந்தான். அங்கே அவளுக்கு நரகத்தை தவிர எதுவும் இல்லை என்று அறிந்தவன் அவளை வாழ விடமாட்டாங்க என்று சொல்ல, பாரதி, அதுக்கு நீ என்னடா பண்ண முடியும் என்று கேட்டான். அதே சமயம் அங்கே வந்த ஒரு பெண்மணி அவளை மோசமான வார்த்தைகளை கொண்டு பேச அவனுடைய அம்மோ மெல்ல நடுங்கத் தொடங்க அவளுடைய விழிகளிலும் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவளுடைய அழுகைக்கு காரணமான அந்த பெண்மணியை முறைத்து விட்டு திரும்பிய அருள்குமரன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டான். அவனுடைய விழிகள் அவள் மீதே இருக்க அவளும் அவனை கண்டு விழித்தாள். அனைவரும் வந்து அவளை அடிக்க அவன் பிடித்திருந்த கரங்களை பற்றி அவளை தனக்கு சற்று அருகே இழுத்தான். முடியாது என்றுதான் சொல்ல போகிறாள் என்று அவன் நினைத்திருந்தான். இருப்பினும் இறுதி முயற்சியாக, யாரையும் கவனிக்காத, என் கண்ணை மட்டும் பார்த்து என் கேள்விக்கு பதில் சொல்லு என்று கேட்டான். அவளிடம் பேசவும் அவள் முன் சென்று நிற்கவும் மனதில் அத்தனை தயக்கம் இருந்திருக்க அன்று அனைத்தும் அவனுக்கு சுலபமாக வந்தது. அவளை அவன் கவனித்திருக்க மீண்டும் ஒரு முறை அனைவரையும் சுற்றி பார்த்த அவள் இறுதியாக அவன் விழிகளை மீண்டும் சந்தித்து, எனக்கு சம்மதம் என்று கூறினாள். அவள் பார்வையை தாழ்த்தி கொள்ள பாரதி அனைவரிடமும் பேசினான். இடையில் அவனுடைய குடும்பம் குறித்த கேள்வி வர அருள்குமரன் சொல்ல வேண்டாம் என்று கண்களை காட்டினான். அவள் தன்னை மணப்பது தன் ஒருவனின் சக்தியினால் மட்டுமே இருக்க வேண்டும் என்று எண்ணினான். இறுதியாக அவனும் அவளுக்காக பேச அங்கே ஒரு பெண் வந்து ஒரு பொட்டலத்தை பிரித்து நீட்டி, அண்ணே,
இதுல தாலி இருக்கு, கட்டுன என்று கூறினாள். அருள் அந்த பெண்ணை உற்று நோக்க அவள் அவனுடைய வள்ளியின் தோழி என்று நினைவுக்கு வந்தது. அதற்குள் அந்த பெண்ணின் தந்தையும் வந்து சொல்ல அருள்குமரன் தாலியை கையில் எடுத்தான். அவளோ தலை குனிந்து நிற்க அவளுடைய கழுத்தில் தாலி கட்டிய பொழுதிலும் அவன், என்னை பிடிக்காம நீ இவ்வளவு வலியோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் நம்ம கல்யாணம் நடக்கணுமா என்று மனதுக்குள் கேட்டான். அதற்கேற்ப அவளுடைய விழிகள் கண்ணீர் சிந்த அந்த பெண்மணி மீண்டும் பேசினார். அவன் இம்முறை அவரை அறைந்திருந்தான். இப்போ இவ என் பொண்டாட்டி, இனி ஒரு வார்த்தை பேசினா வாயை உடைச்சிடுவேன் என்று சொல்ல அனைவரையும் போல அவளும் அவனை அதிர்ந்துதான் பார்த்தாள். அவள் கட்டியிருந்த தாவணி ஈரமாகி இருக்க அவளை ஆடை மாற்றி வர அழைத்து சென்றனர். பாரதி, என்னடா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட, இங்கிருந்து கூட்டிட்டு போய் டிவோர்ஸ் கொடுக்குற ஐடியா எதுவும் என்று முடிக்கும் முன்னர் அருள்குமரன், சி விடமாட்டேன்டா அவளை, கல்யாணம் அவசரமா நடந்திருக்கலாம், ஆனா அவளை விடுற எண்ணெல்லாம் இல்லை என்றான். பாரதி கைகளை கூப்பி, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா என்று கண்கள் கலங்கினான். அருள்குமரன் என்ன சொல்வதென்று புரியாமல் விழித்தான். அவர்கள் அங்கிருந்து அவளுடைய வீட்டிற்கு சென்றிருக்க சில நிமிடங்களில் அவள் சுடிதார் ஒன்று அணிந்து வெளியே வந்தாள். அதுவும் மிகவும் பழையதாக இருக்க அவன் அனைத்தையும் கவனித்தான். அவளை சாப்பிடும்படி அவளுடைய தாயார் வற்புறுத்த அவள் வேண்டாம் என்று மறுத்திருந்தாள். அவள் அங்கே அமர்ந்தும் அழுது கொண்டே இருக்க அவன், பாரதி, ஈவினிங்கே கிளம்புவோமா என்று கேட்டான். இவ்வளவு சீக்கிரமாவா என்று பாரதி கேட்க அவர்களின் அருகே வந்த செங்கமலமும், இன்னும் 2 நாள் இருக்கலாமே சார் என்றார். அவன் அவரிடம், நான் உங்க மாப்பிள்ள, அப்படியே கூப்பிடுங்க, நாளைக்கு வேலை இருக்கு, அதான் 3 நாள் தான் லீவ் எடுத்தோம், நேத்து கிளம்பி இன்னைக்கு வந்தாச்சு, இன்னைக்கு கிளம்புனாதான் நாளைக்கு போய் சேர முடியும், அவளும் அழுதுட்டே இருக்கா என்றான். அவர் அங்கே தூணில் சாய்ந்து அழுது கொண்டிருந்த மகளை பார்த்துவிட்டு அவனிடம் திரும்பி, அவளை மட்டும் நல்லா பாத்துக்கங்க மாப்பிள்ள, என் புள்ள நெருப்புல வாழ்ந்துட்டு வந்திருக்கு என்று சொல்ல அவன் அவருக்கு சமாதானம் சொல்லி அவளை அன்று இரவே அங்கிருந்து அழைத்து கொண்டு புறப்பட்டு இருந்தான். அவர் இருந்த சொற்ப நகைகளை தருகிறேன் என்று சொன்ன போதும் வேண்டாம் என்று மறுத்திருந்தான். அவளுடைய ஆடைகள் கூட வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். செல்லும் வழியில் பசிக்கிறது என்று வண்டியை நிறுத்தி அவளுக்கு டீயும் பன்னும் பாரதியின் மூலம் வாங்கியும் கொடுத்திருந்தான். அடுத்த நாள் காலை அவனுடைய வீட்டில் அவர்களுடைய கரார் வரவேற்பை கடந்து அவர்கள் அறைக்குள் சென்றிருக்க அவள் தயங்கி தயங்கி ஒதுங்கி நிற்பதை கவனித்த அருள்குமரன் முதலில் குளியலறை நோக்கி சென்றான். தண்ணீரில் முகத்தை அடித்து கழுவியவன் நிமிர்ந்து தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க அதில் மெல்லிய புன்னகை ஒன்று இருந்தது. அவன் பொண்டாட்டி ஆயிட்டாடா என்று ஒரு குரல் சொன்னது. அவன் இம்முறை பெரிதாக சிரித்தான். மீண்டும் அவன் வெளியே வர அப்போதும் அவள் கதவருகே நின்றிருந்தாள். இங்க வந்து உட்காரு என்று அவன் கட்டிலில் அமர்ந்து சொல்ல அவளும் தயக்கத்துடன் வந்து கட்டிலின் முனையில் அமர்ந்தாள். அவன் சற்றே நெருங்கி போக அவள் இன்னும் விலகிச் சென்றாள். அவனுடைய மனசாட்சி, அவ உன் பொண்டாட்டிதான், பறக்காதடா அருள்குமரா என்று கூறியது. இயல்பாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டவன் முதல் முக்கிய கேள்வியை கேட்டான். உன் பேர் என்ன? அவள் வியப்புடன் அவனை பார்த்து சௌந்தர்யா என்று சொல்ல அவன் மனதிற்குள் சௌந்தர்யா அருள்குமரன் என்று சொல்லி சிரித்துக் கொண்டான். அடுத்த சில கேள்விகளுக்கு விடைகள் தெரிந்தாலும் தெரியாதது போல கேட்க அவளும் மனதிலிருந்து பதில்களை சொல்லியிருந்தாள். அவள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க அவன் மனமோ எவ்வளவு சாஃப்டா பேசுறா என் பொண்டாட்டி என்று நினைத்து கொண்டான். அவனுடைய மனசாட்சி பின்னாலேயே இப்படியே வழிஞ்சு பயமுறுத்தி அவளை துரத்திடாத என்று கூறியது. அவன் கண்டுகொள்ளாமல் அவளிடம் கேள்விகள் கேட்க அவள் அச்சத்துடன் பதில்களை கூறினாள். என்னை பார்த்தா பயமா இருக்கா என்று அவன் கேட்க அவள் இல்லை என்று தலையை ஆட்டினாள். மேலும் அவளிடம் பேசி அவளுக்கு ஆறுதல் சொல்லி தன்னை குறித்து அனைத்தையும் அவன் பகிர்ந்து கொள்ள அவளிடம் அப்போதும் மௌனமே. இவ்வளவு பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போலவே என்று எண்ணினான். அதற்குள் விக்கி அவனை அவசரம் என்று செல்போன் வாயிலாக அழைத்து
மருத்துவமனைக்கு வர சொல்ல அவனும் புறப்பட்டு சென்றிருந்தான். அன்று இரவு அவன் வேலை முடிக்க தலைமை செவிலி வள்ளி, சார் வீட்டுக்கு கிளம்புறீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டார். அவன் ஆமா என்று கூறினான். அவர், காலையில டீன் கூட மீட்டிங் இருக்கே டாக்டர், நீங்க மோஸ்ட்லி அப்படி இருந்தா ஹாஸ்பிட்டல்ல தானே ஸ்டே பண்ணுவீங்க என்று கேட்க புன்னகைத்த அவன், இனி இப்படிதான் வள்ளி சிஸ்டர், வீட்டுக்கு போயிடுவேன், ஆபரேஷன்ஸ் இருந்தா இருப்பேன், சோ நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் என்று கூறினான். அவரும் சரி என்று கூற அவனும் கார் சாவியை கைகளில் சுழற்றியபடி வந்து காரில் ஏறினான். அதிலிருந்த மியூசிக் சிஸ்டத்தை அவன் ஆன் செய்ய அது ஒரு பாடலை தொடங்கியது. அவனும் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே என்கிற பாடலை முணுமுணுக்க தொடங்கினான். நீ நெருப்பு என்று தெரிந்த பின்னும் உன்னை தொட துணிந்தேன் என்ன துணிச்சலடி, மணமகளாய் உன்னை பார்த்த பின்னும் உன்னை சிறை எடுக்க மனம் துடிக்குதடி, மரபு வேலிக்குள் நீ இருக்க மறக்க நினைத்தேன் முடியவில்லை, இமயமலை என்று தெரிந்த பின்னும் இரும்பின் ஆசையோ அடங்கவில்லை என்று சத்தமாக பாட சாலையில் சென்ற அனைவரும் அவனுடைய காரை திரும்பி பார்த்தனர். அவனும் சிரித்த முகத்துடன் வீடு சென்று சேர்ந்தான். அத்தியாயம் 94. அருள்குமரனின் பார்வையில் சௌந்தர்யா, பாகம் 3. அன்று அவள் சாப்பிடாமல் இருந்தது அவனுக்கு பெரிதும் வருத்தத்தை தந்திருக்க அவளை உடனே அழைத்து கொண்டு அவன் வெளியே சென்றான். உன் வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் எப்படிடா அவளை விட்டுட்டு போன என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் அருள்குமரன். ராணி அவளை கவனித்திருப்பார் என்று அவன் நினைத்திருக்க அது நடந்திருக்கவில்லை. அந்த யோசனையில் இருந்த அவன் அவளை திரும்பி பார்க்க அவள் காரின் ஜன்னல் வழியே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் புறம் இருந்த கண்ணாடியை அவன் இறக்கி விட்டிருக்க அவள் மீண்டும் அழத் தொடங்கினாள். ஜன்னலை இறக்கி தப்பு பண்ணிட்டேனோ என்று யோசித்தவன் அவளிடம் யோசனையுடன் டிஷ்யூவை எடுத்து நீட்ட அவள் கண்களை துடைத்து கொண்டாள். இருவரும் ஹோட்டல் சென்று சாப்பிட அமர்ந்த போதும் அவன் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டுமே பதில் கூறினாள். அந்த வேளைகளில் மட்டுமே அவன் கண்களை சந்தித்தாள். அவளை நெருங்க வேண்டும் என்று எண்ணிய அவன், சௌந்தர்யா, எனக்கு சமைச்சு தரியா என்று கேட்டான். அவள் இம்முறை சற்று ஆர்வமாக சரிங்க என்று சொல்ல அவன் முதல் வெற்றியை பதித்த மகிழ்ச்சியில் இருந்தான். மேலும் உடனே அவளிடம் படிக்க வைக்கிறேன் என்று சொல்ல அவள் மீண்டும் கண்களில் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டாள். அவன், அவசரப்பட்டுட்டேனோ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டிருக்கணுமோ என்று யோசிக்க அவள், எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன் என்று கூறினாள். அவளிடம் நம்பிக்கை தருமாறு அவன் பேசியிருந்தாலும் அவள் மனதில் அவனிடத்தில் நன்றி உணர்வு மட்டுமே இருக்கிறது என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். அவர்கள் இன்னும் இந்த உறவில் நீண்ட தூரம் கடக்க வேண்டி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்ட அவன் அவளுக்காக பொறுமையை வளர்த்து கொள்ளவும் எண்ணினான். அவளுக்கு மேலும் ஆறுதல் கூறி இருவரும் சாப்பிட்டு முடித்து வர அவர்கள் உண்ட உணவிற்கு அவன் கார்டு மூலம் பணம் செலுத்திய போது அவள் அவனுடைய கைகளை பார்ப்பதை கவனித்தான். மேலும் அவளுடைய விழிகள் அவனுடைய முகத்தையும் அளந்து பார்க்க மனதிற்குள் புது பரவசம் படரத் தொடங்கியது. கடைசியா உன்னை கவனிக்கிறாடா உன் பொண்டாட்டி என்று அவன் மனசாட்சி சொல்ல அவன் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை மறைத்து அவளிடம் திரும்பினான். அவளும் உடனே பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அப்போதே அவளுடைய ஆடையை கவனித்த அருள் அவளை ஆடை வாங்க அழைத்து சென்றிருந்தான். அவள் பேசவில்லை என்றாலும் அவனே அவளிடம் உரையாடல்களை துவக்கினான். அவளுக்காக தன்னுடைய வழக்கத்தையும் மாற்ற முயற்சி செய்தான். மேலும் அவன் சொன்ன ஏதோ ஒரு மொக்கை ஜோக்கிற்கும் அவள் சிரித்திருக்க அந்த சிரிப்பை அவன் மனதில் பதித்து கொண்டான். அந்த சிரிப்பு அவளுடைய பழைய சிரிப்பு போல இல்லை என்றாலும் தற்போதைக்கு அது போதுமானது என்றும் எண்ணிக்கொண்டான். இருவரும் ஆடைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து சேர அவள் கடையில் ஒதுங்கி நின்றதை நினைத்து அவன் யோசனையுடன் கட்டிலில் அமர்ந்திருந்தான். இவ்வளோ பயந்தா என்னதான் பண்றது இவள என்று நினைத்தபடி அவன் நிமிர்ந்து பார்க்க அவள் அன்று வாங்கிய நைட் டிரெஸ்களில் ஒன்றை அணிந்து அவன் முன் வந்து நின்றாள். அவன் முதன்முறை பார்த்தது போல இல்லை என்றாலும் தற்போதும் அவளுடைய அழகு அவனை மயக்கும் வண்ணமே இருந்தது.
சட்டென கட்டிலில் கவிழ்ந்து படுத்துக் கொண்டான். இவகிட்ட உன்னை நீ கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்டா குமரா என்று நினைத்து கொண்டான். அவள் கட்டிலில் படுக்காததை கவனித்து அவன் எழுந்து பார்க்க அவள் அப்போதும் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய தயக்கத்தை புரிந்து கட்டில படுத்துக்கோ என்று அவன் சொல்ல, அவள் இல்லைங்க, கீழே படுத்துக்கிறேன் என்று நிலத்தை பார்த்து கூறினாள். அவனும் பாயிருக்கும் இடத்தை காட்ட அவளும் எடுத்து வந்து போட்டு படுத்திருந்தாள். களைப்பில் அவனுக்கும் கண்களை இருட்டியது உறக்கம். சில நிமிடங்களிலேயே உறங்கியிருந்தான். நள்ளிரவில் அவன் எழுந்திருக்க அவள் கட்டிலுக்கு பக்கத்தில் முனகியபடி படுத்திருந்தாள். அவன் அருகே சென்று பார்க்க அவள் உடலிலும் நடுக்கம். திரும்பி ஏசியை பார்த்தவன் ரிமோட் எடுத்து அளவை குறைத்து அங்கிருந்த போர்வையை எடுத்து அவள் மீது போர்த்திவிட அவனுடைய விரல் அவளுடைய கன்னத்தை உரசியது. அவள் இன்னும் அதிர்ந்து ஒதுங்கி ஒடுங்கி படுத்துக் கொள்ள அவன் மனம் பாடாய்பட்டது. அவளுடைய காயங்கள் அவள் மேனியின் மீது மட்டுமல்ல என்று புரிந்து கொண்டான். அவளை அன்று அவனுடைய வீட்டில் இருப்பவர்களிடம் தனித்து விட்டு சென்றதை வேறு நினைத்து வருந்தினான். நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணணும், இவளுக்கு என்ன ஆச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும் என்று எண்ணினான். அடுத்த நாள் காலை அவன் எதிர்பார்த்ததை போல அவள் சமைத்ததும் அவனுடைய தந்தை சண்டைக்கு வந்திருக்க, அந்த கூச்சல் சண்டையிலும் அவனுடைய எண்ணம் எல்லாம் அவள் அச்சம் கொள்வாளோ என்பதுதான். அவளுக்காக பெரிதாக சண்டையிட்டு புறப்பட்டு சென்றவன் மருத்துவமனை அடைந்ததும் நேராக பாரதியிடம் சென்று அவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுடா என்று கேட்டான். அருள், அது என்னடா என்று அவன் தயங்க, அருள்குமரன், இங்க பாரு, உங்க தங்கச்சிய நான் விட்டுற மாட்டேன். எனக்கு உண்மையை சொல்லு, அவளுக்கு நம்ம ஹெல்ப் தேவைன்னு தோணுது என்று கூறினான். பாரதி அனைத்தையும் சொல்லி முடிக்க அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான் அருள்குமரன். அன்று அவள் சொன்ன வார்த்தைகள் வலித்தது என்றால் இன்று பாரதி கூறிய உண்மை அவனை உடைத்திருந்தது. மலரினும் மெல்லிய அவளுக்கு இந்த நிலை ஏன் என்று சிந்தித்து பார்த்தான். அவளை முதல் முறை சந்தித்த போதே அவளை தான் அள்ளி வராததை நினைத்து வருந்தினான். அங்கிருந்து சென்றவன் நேராக அவர்களுடைய மருத்துவமனையில் இருந்த மனோதத்துவ நிபுணரை பார்க்க சென்றான். அவர், வாங்க அருள் டாக்டர், என்ன விஷயம் என்று கேட்க அவன், எனக்கு ஒரு பர்சனல் ஹெல்ப் வேணும் டாக்டர் என்று கூறினான். நாட்டோட பெஸ்ட் நியூராலஜிஸ்டுக்கு நான் என்ன பண்ணணும் என்று அவர் கேட்க அவன், சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன், அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று கூறினான். அவரும், இங்க நீங்க என் பேஷண்டா வந்திருக்கீங்கன்னா எதுவுமே வெளியே போகாது என்று கூறினார். பின்னர் அவன் வளர்ந்த சூழலையும் அவள் அனுபவித்த வேதனைகளையும் கூறி முடிக்க அவர், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், ஆனா பிரச்சனை இல்லை. உங்க வைஃப் டொமஸ்டிக் அபியூஸ்ல இருந்து வராங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் உங்க கோவத்தை குறைக்கணும். பிளஸ் அவங்க உடல் அளவுல எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்க மனசளவுல உடல் அளவுல ரெடி ஆகுற வரைக்கும் அவங்கள நீங்க நெருங்காதீங்க. அவங்கள நீங்க நேர்ல கூட்டிட்டு வந்தா இன்னும் செக் பண்ணி அவங்க ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க தான் அதை செய்யணும் என்று கூறினார். நானா என்று அவன் கேட்க அவர், ஆமா மிஸ்டர் அருள், ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கோவத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு நிம்மதியான ஒரு இடத்தை உருவாக்கி தரணும். இனி அவங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சாதான் இந்த நடுக்கம் எல்லாம் குறையும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவாங்க, அவங்களுக்கு சரி பண்ணவே முடியாது என்று கூறினார். அவன் சரி என்று கூறி, எனக்கு தெரப்பி செஷன் அரேஞ்ச் பண்றீங்களா என்று கேட்டான். சிரித்த அந்த மருத்துவர், அவ எப்போ சரியாகி அவ கூட நான் குழந்தை பெத்துக்கிறதுன்னு யோசிக்காம அவங்களுக்காக உங்களை மாத்திக்க யோசிக்கிறீங்கல்ல, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் என்றார். அவன் உடனே, அவ என்ன நம்ப நான் என்ன பண்ணணும் டாக்டர் என்று கேட்க அந்த மருத்துவர், அவங்களுக்கு வேண்டியதை தெரிஞ்சுட்டு பண்ணுங்க அருள், தானா உங்களை நம்புவாங்க, உங்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டியதில்லை என்றார். அவனும் சரி என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு வீடு வந்து சேர நேரம் கடந்திருந்தது. அவளை பார்க்க மனம் வலித்தது. அவனுக்காக காத்திருந்தாள் அவள். நான் மட்டும் அன்னைக்கே உன் வீட்டுல வந்து பேசியிருந்தா எல்லாம் மாறி இருக்கும்ல என்று நினைத்தான்.
தன் மீதிருந்த கோபத்தை அவள் ஏதோ ஒன்று கேட்டபோது அவளிடத்தில் காட்டியிருந்தான். பின்னர் மருத்துவர் சொன்னதை நினைவில் வைத்து அவளிடம் பொறுமையாக பேசினான். அவள் படிப்பு வேண்டாம் என்று சொன்ன போதும் அவளை சம்மதிக்க செய்து அவளை வகுப்புகளில் சேர்த்தும் விட்டான். தானும் தினமும் தன்னுடைய கோபத்தை குறைத்துக் கொள்ள தெரப்பி சென்றான். அப்படி இருக்க ஒரு நாள் பாரதி அவனுடைய அறைக்கு வந்தான். தெரப்பி முடித்து வந்த அருள்குமரனை பார்த்த பாரதி, எங்க நண்பா போயிட்டு வர என்று கேட்டான். அருள் அவனிடம், இல்லடா, ரொம்ப கோபம் வருது எனக்கு, அதனால நிறைய பிரச்சனை வருது, இப்போ கல்யாணம் வேற ஆயிடுச்சு, சோ தெரப்பி போற என்று மேலோட்டமாக சொல்ல பாரதி யோசனையுடன் அமர்ந்திருந்தான். பின்னர் தயக்கத்துடன், நண்பா, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்லடா, நீ நல்லவன், ஆனா நான் நல்லவன் இல்லடா என்றான். அருள், என்னடா சொல்ற, தெளிவா சொல்லு என்று கேட்டான். பாரதி பின்னர், இல்ல, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் என்றான். என்ன உண்மைடா என்று அருள் கேட்க, பாரதி, இது சௌந்தர்யாவுக்கும் தெரியாது என்று கூறினான். அருள், விஷயம் என்னன்னு சொல்லுடா என்று கேட்க, பாரதி, அது நான் ஒரு முறை மணியை தனியா பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யாவை ஊரை விட்டு கூட்டிட்டு வரணும்னு கூட நினைச்சேன்னு சொன்னேன்ல என்று கேட்க, அருள் அவன் சொன்னதை நினைவு கூர்ந்து, ஆமா, அன்னைக்கு நான் உன்கிட்ட உண்மையா சொல்லுன்னு கேட்டப்ப சொன்னேன் என்றான். பாரதி, அன்னைக்கு நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லல, ஒரு உண்மையை நான் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டேன். மணியை நான் தனியா பார்த்தப்போ அவனுக்கு நோய் இருந்ததை மட்டும் சொல்லல என்று நிறுத்த, அருள், வேற என்னடா சொன்னா என்று கோபமாக கேட்டான். பாரதி கலக்கமான முகத்துடன், சௌந்தர்யாவை எதுவும் பண்ணணும்னு தோணுதுன்னு சொன்னான், அதுக்கு வழி இருக்கான்னு என்கிட்ட கேட்டான். அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் சண்டை இருந்ததால நான் அவனுக்கு வழி சொல்லுவேன்னு நினைச்சான். ஆனா நான் அவனை மிரட்டினேன், நீ அப்படி பண்ணா போலீஸ் கேஸ் ஆயிடும், உன் பேரும் உங்க அப்பா அம்மா பேரும் ஊர் பூரா தெரிஞ்சிடும், அவமானம் ஆயிடும்னு சொன்னேன். உங்க குடும்பத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துடுவாங்க, அப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாதன்னு சொன்னேன். அவனும் என் பேச்ச நம்பின மாதிரி தான் இருந்தது, ஆனா எனக்கு பயமா இருக்குடா. அன்னைக்கு நான் சௌந்தர்யா கிட்ட பேசும்போது கூட இத சொல்லல, அவனுக்கு இப்படி நோய் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன். அவ அதை கேட்டுட்டே துடிச்சு போயிட்டா. அவளை அதுக்கு மேல கஷ்டப்படுத்த மனசு வரல, அதனாலதான் திரும்ப போய் அவளை இங்க கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் செத்துட்டான். நீயும் அன்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. தடுக்க முயற்சி பண்ண, ஆனா உண்மையை சொல்ல மனசு வரல நண்பா. அதனாலதான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுவியான்னு எல்லாம் கேட்டேன். ஆனா என் தங்கச்சியை பிடிக்கலனாலும் அவ கூட வாழ நீ இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தும் என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியலடா, என்னை மன்னிச்சிடு என்றான். அதுவரை சுவற்றின் பக்கம் திரும்பி நின்றிருந்த அருள்குமரன் இறுதியாக பக்கவாட்டாக திரும்பி பார்த்து, சௌந்தர்யாவுக்கு எய்ட்ஸ் இருக்கலாம்னு சொல்றியா என்று கேட்டான். பாரதி அவசரமாக, அதுக்கு வாய்ப்பே இல்லடா, ஆனா அந்த மணி அன்னைக்கு போதையில உளர்னது என் மனசை உறுத்திட்டே இருந்துச்சு, மன்னிச்சிடு 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 என்று அவன் முன்னர் மண்டியிட்டு கண்ணீர் சிந்த, அருள்குமரன், இத பத்தி என்னைக்கும் நீ சௌந்தர்யா கிட்ட சொல்லக்கூடாது என்று கூறினான். அத்தியாயம் 95. அருள்குமரனின் பார்வையில் சௌந்தர்யா, பாகம் 4. பாரதி, என்னடா சொல்ற என்று கேட்க, அருள், அவகிட்ட சொல்லாத, அவ இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கா என்றான். பாரதி, என்ன படிப்பு என்று கேட்க, அருள், நீட் கோச்சிங் போறா, அவ கனவை நோக்கி அவ ஓட ஆரம்பிச்சிருக்கா, அவகிட்ட இப்ப போய் இந்த விஷயத்த சொல்லாத என்று சொல்ல, பாரதி, வேற என்னடா பண்ண போற என்று கேட்டான். அருள், தெரியல, நான் யோசிக்கணும், இது எதுவும் இப்போதைக்கு அவளுக்கு தெரிய வேண்டாம், அவளுக்கு என்ன பண்ணணும்னு இனி நான் முடிவு பண்ணிக்கிறேன் என்றான். மன்னிச்சிடுடா, எங்க பாரத்தை என்று பாரதி தொடங்க, அருள், அவ பாரம் இல்ல என்று மட்டும் கூறினான். பாரதி மேலும் பேசும் முன்னர் அங்கிருந்து வெளியே சென்றிருந்தான் அருள்குமரன். அன்று இரவு அவன் நேரம் கழித்து வீடு செல்ல அவள் அப்போதும் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். அவனை கண்டதும் அவள் எழுந்து நிற்க, அவன், நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், நீ படி என்று மட்டும் கூறிவிட்டு
குளியலறை நோக்கி போனான். அவளிடம் பேசவே மனம் வலித்தது. அவளுக்கு நடந்த அனைத்திற்கும் தானும் ஒரு வகையில் காரணம் என்று எண்ணி வருந்தினான் அருள்குமரன். அவளுக்கு ஏன் இந்த விதி என்று எண்ணினான். அவளை மணி எதுவும் செய்திருக்க கூடாது என்றும் நினைத்து கொண்டான். அடுத்து வந்த நாட்களிலும் அவளிடம் பெரிதும் பேசாமல் தான் கழித்தான். அவள் காணும் கனவுகள் ஒருவேளை நிறைவேறாமல் போனால் என்ன ஆவது என்கிற அச்சம் அவன் மனதில் இருந்தது. அப்படியே ஒரு மாத காலம் கடந்திருக்க, ஒரு நாள் அவன் வீடு திரும்புகையில் அவனுடைய அத்தை அலமேலு ஜாடை மாடையாக சௌந்தர்யாவை பேசிக் கொண்டிருந்ததை கவனித்து அவளுக்கு ஆதரவாக பேசினான். அவள் முகத்தில் அன்று மலர்ச்சி தெரிய, என்ன நடந்தாலும் அவ சந்தோஷம் தானடா உனக்கு முக்கியம், அவளை சந்தோஷமா வச்சுக்க பாரு என்றும் நினைத்தான். அவளுக்கு பிடித்த அனைத்தையும் செய்தான். அவ்வப்போது கோபத்தை காட்டினாலும் அவள் மனம் கோணாமல் பார்த்து கொள்ள முயன்றான். பாரதி அன்று சொன்ன செய்தியை சிந்தனையில் இருந்து தள்ளியே வைத்திருந்தான். தன்னுடைய முழு நேர வேலைக்கு இடையிலும் அவளுடன் இயல்பாக பழக ஆரம்பித்திருந்தான். சமயங்களில் அவளுக்கு பரிசோதித்து பார்த்து தீர்வு பெற வேண்டும் என்று தோன்றினாலும் அவள் கண்களில் தன் மீது கண்ட நம்பிக்கையை இழக்க நேரிடுமோ என்றும் அஞ்சினான். இந்த சிந்தனைகளுக்கு இடையில் அவள் நந்தினியின் நிச்சயம் குறித்து பேச வந்ததையும் தவறவிட்டிருந்தான். அது அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்த வழிவகை செய்யும் என்று அறிந்திருந்தால் முன்னரே கவனமாக இருந்திருப்பான். மேலும் கடந்த சில தினங்களில் இரவுகளில் அவள் உறக்கத்தில் பேசியதை கொண்டு வீட்டில் ஓயாமல் வேலை செய்கிறாள் என்பதையும் அறிந்து கொண்டான். அவளை தடுத்த போதிலும் கேட்காமல் அவள் வகுப்புகளில் இருந்தும் விடுப்பு எடுத்திருக்க அதற்கும் கோபமே அவனுடைய பதிலாக இருந்தது. அன்று அவளை அனைவரும் வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று எண்ணியிருக்க, அவங்களுக்கு ஒரு நிம்மதியான இடத்தை உருவாக்கி கொடுங்க என்று அந்த மனோதத்துவ மருத்துவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவளை குறித்து திலீப் அனைவரின் முன்னர் தன்னிடம் பேசிய போதே அங்கிருந்து அவளை அழைத்து கொண்டு செல்வது என்று முடிவெடுத்தான் அருள்குமரன். அந்த இரவில் அவர்கள் இருவரும் பயணிக்க, அவனுக்கும் அவனுடைய தாயை தந்தையின் கொடுமைகளுக்கு இடையில் விட்டு வருவது வேதனையாக இருந்தாலும் சௌந்தர்யாவின் நன்மைக்காக எதையும் செய்வது என்று எண்ணியிருந்தான். அடுத்த சில நாட்களில் முகம் மலர்ந்த சௌந்தர்யாவை பார்க்க அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளுடன் வாழும் ஆசை கூடியது. தனக்கருகில் அவள் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் எண்ணினான். அவளுடைய சிரிப்புகள் மொத்தத்தையும் தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ளவும் எண்ணினான். அவள் கடினமாக உழைத்து தேர்விலும் தேர்ச்சி பெற்றுவிட அருள்குமரன் பல நாட்களாக சிந்தித்து இறுதியாக ஒரு முடிவிற்கு வந்தான். பாரதி, ஒரு ஹெல்ப் வேணும், பண்ணுவியா என்று அருள்குமரன் கேட்க, பாரதி, என்ன ஹெல்ப் நண்பா என்று கேட்டான். அருள்குமரன், அவளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா என்று கேட்டான். பாரதி, எதுக்குடா, சந்தேகமா இருக்கா, அவ கூட வாழணும்னு நினைக்கிறியா என்று கேட்க, அருள், ஏய் சி, அவளுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குடா, ஹாஸ்பிட்டல் உள்ள நுழையணும்னா அவ முதல்ல ஹெல்த்தியா இருக்கணும், அதனாலதான் என்றான். சரி, அவகிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது என்று பாரதி கேட்க, அருள், அவகிட்ட சொல்ல வேண்டாம், சொன்னா ரொம்ப வருத்தப்படுவா, நான் அவளை நம்பலன்னு நினைப்பா, அவளுக்கு முதல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு தெரியக்கூடாது, இத பத்தி அவ என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் அது என் மூலமா தான் இருக்கணும் என்றான். பாரதியும், எனக்கு நீ பேசுறது ரொம்ப குழப்பமா இருக்கு நண்பா என்று சொல்ல, அருள், ஒரு குழப்பமும் இல்லை, அவளோட அட்மிஷன் நீ தானே போட போற, அப்ப ஹெல்த் செக்அப்க்கும் அரேஞ்ச் பண்ணு, இந்த குழப்பத்துக்கு முதல்ல ஒரு பதில் கிடைக்கணும் என்றான். அவளுக்கு எதுவும் இருக்காது என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இருப்பினும் மணி குறித்து அவன் அறிந்து கொண்ட வரை அவன் ஒரு மிருகம், ஆகையால் மனதில் அச்சமும் இருக்க செய்தது. அவளிடம் இயல்பாக இருந்தாலும் அவளை இழந்து விடுவோமோ என்கிற பயம் அவனை வருத்தியது. அவன் கேட்டுக்கொண்டதைப் போல பாரதி அவளை கல்லூரியில் சேர்த்து அவளுடைய பரிசோதனையை முடித்திருந்தான். அதற்கான முடிவுகள் வரவிருக்க அருள்குமரன் படபடத்த மனதுடன் சுற்றி கொண்டிருந்தான். அவள் ஒரு நாள் அவன் வீட்டில் இருக்கையில், என்னங்க என்று அழைத்தாள். என்ன என்று அவன் கேட்க, அவள், காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது, எனக்கு சில பொருள் எல்லாம் வாங்கணும் என்று சொல்ல, அவன், நாளைக்கு போலாமா என்று கேட்டான்.
அவள் சரி என்று தலையை ஆட்டி சொல்லிவிட்டு போக அவன் யோசனையுடன் அமர்ந்திருந்தான். அன்று அவனுக்கு விடுமுறை என்பதால் அவள் வந்து கேட்டிருந்ததை அவனும் கவனிக்க தவறவில்லை. இருப்பினும் அன்று மாலைதான் அவளுடைய பரிசோதனையின் முடிவுகள் வரவிருக்க அவன் அன்று வேண்டாம் என்று கூறியிருந்தான். இரவு 9 மணிக்கு அழைத்தான் பாரதி. சொல்லுடா என்று அருள்குமரன் கேட்க, பாரதி, எதுவும் இல்லடா, நல்லா இருக்கா என் தங்கச்சி, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல அருள் சிரித்தான், பெரிதாக சிரித்தான். அவன் இதழ்களை பிரித்து சிரித்தது பாரதிக்கு தெரியாமல் போக அவன் நண்பா நண்பா என்றான். அருள் தேங்க்ஸ்டா என்று சொல்ல பாரதி, நான் ரிசல்ட்ஸ் உனக்கு இமெயில் பண்ணியிருக்கேன் பாரு என்று கூறினான். அருள்குமரன் இணைப்பை துண்டித்து அவசரமாக முடிவுகளை பிரித்து படிக்க பல மாதங்களுக்கு பிறகு அவன் மனதில் நிம்மதி பிறந்தது. அவள் தன்னை விட்டு இனி பிரிய போவதில்லை என்பதை நினைக்க அவன் மனம் துள்ளி குதித்தது. வேகமாக அவளுடைய அறைக்கு சென்று கதவை திறந்து பார்க்க அவள் கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போதே இரவு உணவு முடித்து அவன் அவளிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. நாளை காலையில ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன், சீக்கிரமே தூங்கிடு என்று அவன் சொல்லி இருக்க அவள் அப்போதும் தலையை சரி என்று ஆட்டி, சரிங்க தூங்கிடுறேன் என்று கூறியிருந்தாள். அவன் இப்போது பார்க்க அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று அவளை தொடாமல் அமர்ந்தவன், யூ ஆர் ஃபைன், உனக்கு ஒன்னும் இல்லை என்று மிகவும் மெல்லிய குரலில் சொல்லி சிரித்தான். அப்படியே விழிகள் கலங்க, தேங்க்யூ அம்மோ, இனி உனக்கு எந்த அவசரமும் இல்லை, நீ ஆசைப்பட்டதை படிக்க எந்த தடையும் இல்லை, யூ கேன் டேக் ஆல் யோர் டைம், படி, வேலைக்கு போ, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு, ஐல் வெயிட் என்றான். அவள் அதே சமயம் திரும்பி படுக்க அவனுடைய கரத்தின் மீது அவளுடைய கரம் விழுந்தது. அவளுக்கு நடுக்கம் ஏற்படுமோ என்று அவன் ஒரு நொடி அதிர அவள் இயல்பாக உறங்கினாள். அவளுடைய மனமும் தேறி வருவதை உணர்ந்த அருள்குமரன் இன்னும் மகிழ்ச்சியானான். அடுத்த நாள் காலை சௌந்தர்யா கண் விழிக்க அவன் அவளுக்காக காலை உணவை சமைத்து வைத்திருந்தான். நான் பண்ணியிருப்பேனே என்று அவள் சொல்ல புன்னகைத்த அருள், இன்னைக்கு எனக்கு சமைக்கணும் போல இருந்துச்சு என்றான். இருவரும் உண்டு முடிக்க அவன், இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே மதியம் லஞ்ச் போலாம் என்றான். அவள், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் என்று கேட்க அவன், மதியத்துக்கு மேல போறேன் என்றான். அவளும் சிரிக்க இருவரும் ஆடைகள் வாங்க ஜவுளி கடைக்கு சென்றனர். அங்கு அவள் சில சுடிதார்களை எடுத்து வந்து, இது போதுங்க என்று சொல்ல அவன் அவற்றை பார்த்தான். எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா காலேஜ் போக இது பத்தாது என்று கூறினான். அவள், இது பத்தாதா என்று கையில் இருந்த 10 சுடிதாரை காட்டி கேட்க அவன் போதாது என்று தலையை ஆட்டினான். மேலும் அவனே சென்று அவளுடைய நிறத்திற்கும் உயரத்திற்கும் பொருந்த பல ஆடைகளை எடுத்து வந்து அவளிடம் தந்து, இதெல்லாம் போய் ட்ரை பண்ணு என்று கூறினான். அவள், இவ்வளவா என்று கேட்க அவன், இவ்வளவுதான், இன்னுமே எடுக்கணும் என்று கூறினான். அவள் சென்று ஒவ்வொன்றாக அணிந்து வந்து அவனுக்கு காட்ட அவன் அனைத்தையும் தேர்ந்தெடுத்தான். அவளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு என்று நினைத்து கொண்டான். இன்னும் 3 கடைகளில் ஆடைகள் எடுத்துக்கொண்டு அன்று மதியம் உணவு உண்ணவும் அழைத்து சென்றான். அசைவ உணவகத்திற்கு அவன் அழைத்து சென்றிருக்க அவளுக்கு பலவற்றை ஆர்டர் செய்திருந்தான். அவள் நண்டை வைத்து போராடி கொண்டிருக்க அதையும் அவனே உடைத்தும் கொடுத்திருந்தான். அவள், இன்னைக்கு எதுவும் விசேஷமாங்க என்று யோசனையுடன் கேட்க அவன், எதுக்கு அப்படி கேட்கிற என்றான். அவள், இல்ல, நீங்க நான்வெஜ் கூட அளவாதான் சாப்பிடுவீங்க, இன்னைக்கானா இவ்வளவு வாங்கியிருக்கீங்களே, அதனால கேட்டேன் என்றாள். அவன் புன்னகைத்து, நீ டாக்டர் ஆக போற, நான் உனக்கு வெறும் கிரேட் ஜாப் சொல்லி முடிச்சிட முடியுமா, அதான் இது என்னோட ட்ரீட் என்றான். அவள் பதிலுக்கு இதழ்களை பிரித்து புன்னகைக்க அவன் மனதிற்குள், இப்படி எப்பவும் சிரிச்சுட்டே இருடி என்று நினைத்துக் கொண்டான். பாரதி அவனை மருத்துவமனையில் கண்டதும், ரொம்ப ஹாப்பிடா, அவளுக்கு எதுவும் இல்லை என்று சொல்ல மெலிதாக புன்னகைக்க மட்டுமே செய்தான் அருள்குமரன். தன்னுடைய மகிழ்ச்சியை கூட அவளுடன் மட்டுமே பகிர நினைத்த அவனை என்னதான் செய்வது?
அத்தியாயம் 96. தயாகரனின் காதுகுத்து, பாகம் 1. மாமா 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 என்று சௌந்தர்யா அவனை ஏலமிட்டு கொண்டு வர, தன்னுடைய அறையில் வேட்டி செட்டை அணிந்து மீசையை முறுக்கி விட்டுக் கொண்டிருந்தான் அருள்குமரன். எப்படியும் அவள் அறைக்குள் வந்து சேர்வதற்குள் இன்னும் 1000 முறை அவனை அழைத்து விடுவாள் என்று அவனுக்கு தெரியும். அவன் அவர்களுடைய அறையை திரும்பி பார்க்க, அங்கே சுவற்றில் அத்தனை வருடங்களில் அவர்கள் ஒன்றாக எடுத்துக்கொண்ட பல புகைப்படங்கள் இருந்தன. புதிதாக அவர்களுடைய 1 வயது மகன் தயாகரனும் தற்போது அவர்களுடைய புகைப்படங்களில் இடம் பிடிக்க தொடங்கியிருந்தான். அவளை நினைத்து சிரித்தபடி அறையின் வாசலுக்கு சென்ற அருள்குமரன் வேகமாக வந்தவளை இடையோடு பிடித்து அறைக்குள் இழுத்து, என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டே வர என்று கேட்டான். அவள், ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு மாமா, வாங்க போலாம் என்று சொல்ல, அவன், சரி உங்க அம்மா எங்க என்று கேட்டான். அவங்க கீழே தயாவை வச்சுட்டு கார்ல வெயிட் பண்றாங்க. நந்தினி மாமா அத்தை எல்லாரையும் பிக் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட் கிளம்பிட்டாங்களாம். நாம தான் லேட்டு என்றாள். அவன், என்ன அவசரம், போலாம் என்று அவளை இன்னும் நெருங்க, அவள், மாமா தயா அழுவான், வாங்க என்று சொல்ல, அவளுடைய கன்னத்தில் முத்தமிட்ட அருள்குமரன் மெல்ல அவளை பார்த்து, சொல்லு, போணுமா என்று கேட்க, அவள் ஒரு நொடி தடுமாறினாள். அவன் சிரிக்க, அவள், நீங்க ரொம்ப மோசமாமா, வாங்க போலாம் என்று அவனுடைய கரத்தை பிடித்து இழுத்து போனாள். அவனோ ஒரு நொடி நின்று, நில்லுடி என்றான். அவள், என்ன மாமா என்று கேட்க, அவன், நீ வாங்கினல்ல எனக்கு என்று அவன் கன்னத்தை காட்ட, அவளும் முத்தமிட்டு, கோயிலுக்கு போறோம் மாமா, சும்மா வாங்க என்று இழுத்து போனாள். அவனும், உனக்காக தான் வரேன், கேட்கும் போதெல்லாம் தரணும் என்றான். அவள், கோயிலுக்கு போறப்போ முடியாது, திரும்பி வந்ததும் தரேன் என்று சிரித்தாள். அவன் பதிலுக்கு சிரிக்க, இருவரும் கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் விமான நிலையம் வந்து சேர அனைவருக்கும் முன்னர் வந்து சேர்ந்திருந்தான் பாரதி. இதுதான் வர நேரமா நண்பா என்று அருள்குமரனை பார்த்து அவன் கேட்க, சிரித்த அருள், நீ சாமியாரு, ஊண்டி கட்ட உடனே கிளம்பி வந்துடுவ, நான் அப்படியா, பொண்டாட்டி புள்ள இல்லையா என்று கேட்டான். பாரதி அவனை முறைத்து, டாய் என்று சொல்ல, சௌந்தர்யா, ஏங்க அண்ணனை எதுக்கு அப்படி சொல்றீங்க? அண்ணா, உனக்கு நல்ல பொண்ணா அமையும் இரு என்றாள். பாரதி, எனக்கு என் பொண்ணு போதும் குட்டிமா, திரும்ப கல்யாணம் எல்லாம் ஐடியாவே இல்லை என்று கூறினான். 6 மாதங்களுக்கு முன்னர் தான் அவனுடைய மனைவியிடம் இருந்து போராடி விவாகரத்து பெற்றிருந்தான். வேண்டாம் என்று அருள்குமரன் பல முறை தடுத்தும் காந்திமதியை அழைத்த காரணத்தை சொல்லியே தன் மனைவியை விவாகரத்து செய்தான் பாரதி. மேலும் அவனுடைய தந்தையையும் சென்று பார்ப்பதையும் நிறுத்தி கொண்டான். 6 மாதங்களுக்கு முன்பு அருள்குமரன் தொடங்க போகும் மருத்துவமனைக்கு நிலம் வாங்க அவர்களுடைய ஊருக்கு சென்றதுடன் மீண்டும் அந்த பக்கம் அவன் எட்டி பார்க்கவும் இல்லை. அருள்குமரனும் அவனை கேலி செய்தாலும் மீண்டும் தன் நண்பனுக்கு திருமணம் செய்யும் முனைப்பில் தீவிரமாக மணப்பெண்களை பார்த்து கொண்டிருந்தான். பாரதியின் நிலை அப்படி இருக்க, செங்கமலம் மகளுக்கு குழந்தை பிறந்தவுடன் தாய் சேய் இருவரையும் பார்த்து கொள்ள வந்தார். தற்போது பேரனுக்கு 1 வயது நிரம்பி இருக்க ஊருக்கு கிளம்புகிறேன் என்று கூறும் மாமியாரை அருள்குமரன், இங்கே இருங்கத்த, அவளுக்கு துணையா இருக்கும் என்று கூறி நிறுத்தி வைத்திருந்தான். விமான நிலையத்தின் உள்ளே அவர்களுக்காக காத்திருந்த கமலசேகரன், ராணி, நந்தினி, கௌதம் மற்றும் அவர்களுடைய 1 வயது மகனை சென்று சேர்ந்ததும் அருள்குமரன் நந்தினியின் மகனையும் கையில் தூக்கி கொண்டு முன்னே சென்றான். அப்போதும் சௌந்தர்யா மட்டுமே ராணியிடம் பேசினாள். அனைவரும் விமானத்தில் ஏறிய பின்னர் சௌந்தர்யா தன் இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடி வேண்டிக் கொள்ள, அருள்குமரன் மடியில் இருந்த மகனை பார்த்துவிட்டு அவளிடம், இங்க என்னடி வேண்டுதல் உனக்கு என்று கேட்டான். அவள், நாம அங்க போய் சேர வரைக்கும் தயா அழாம இருக்கணும்ல மாமா, அதுக்குதான் வேண்டிக்கிறேன். லண்டன் போகும்போதே பிளைட்ல எல்லாரும் நம்மளையே பார்த்தாங்க, இவன் பண்ண ரகுல என்றாள். அவன் தலையை ஆட்டி, எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுதல், எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்று சொல்ல, அவள், நான் எங்க மாமா பயந்தேன் என்று கேட்டாள். அவன்,
தடவை நாம பிளைட்ல போனப்ப பயந்தியே, லண்டன் போனப்ப கூட பயந்த என்று சொல்ல அவள் அது அப்போ என்று கூறினாள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே விமானம் வானில் ஏற அவள் கண்களை மூடி கைப்பிடியில் இருந்த அவனுடைய கரத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவன் இதழ்களுக்குள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவளை பார்க்க அவளும் கண்களை திறந்து அவனை பார்த்தாள். கிண்டல் பண்ண போறீங்க என்று அவள் சொல்ல அவன் இல்லை என்று தலையை ஆட்டினான். இதை கேட்கவே இல்லை. அந்த கான்ஃபரன்ஸ் போனப்போ எப்படி கரெக்டா என் சீட்டு பக்கத்துல உங்களுக்கு டிக்கெட் போட்டாங்க என்று சௌந்தர்யா கேட்க அவன், அதுவா, டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட எனக்கு எந்த சீட் வசதியா இருக்கும்னு கேட்டாங்க, நான் சொன்னேன் என்று கூறினான். அவள், அப்புறம் எப்படி நான் உங்க பக்கத்துல என்று கேட்க அவன் சிறிய புன்முறுவலுடன், டாக்டர்ஸ்க்கு விண்டோ சீட் போடுங்கன்னு சொன்னேன், எனக்கு பக்கத்துல அந்த லேடி டாக்டர் வேண்டாம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தானா நடந்தது என்று சொல்ல அவள் அவனை சந்தேகமாக பார்த்தாள். நம்ப முடியல மாமா உங்களை என்று அவள் சொல்ல அவன் சிரிக்க மட்டுமே செய்தான். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, அக்ஷரா மால் பிராக்டிஸ்னு மாட்டிக்கிட்டா, தெரியுமா மாமா உங்களுக்கு என்று கேட்டாள். அவன், அடுத்தவங்க கதை பேசாம நம்மளை பத்தி பேசுடி என்றான். அவள், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு நினைச்சு சொன்னேன் என்று முணுமுணுக்க அவன் அவளுடைய காதருகில் நெருங்கி, அவளை போர்டுல கம்ப்ளைண்ட் பண்ணதே நான் தான் என்று கூறினான். அவள் வாயை பிளந்து பார்க்க அவன், பின்ன உன்னை பத்தி யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கேட்டாளா என்று கேட்டான். மெலிதாக சிரித்த சௌந்தர்யா, அதனால உங்களுக்கு பிரச்சனை வராதா மாமா, அவ வேற மினிஸ்டர் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேள்விப்பட்டேன் என்று கூறினாள். அந்த கல்யாணம் இனி நடக்கிறது சந்தேகம்தான். நடந்தாலும் அவ வேலை செய்ய முடியாது, லைசன்ஸ் போயிடுச்சு. திருட்டு வேலை பார்த்தாலும் நம்மளை யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவளுக்கு தைரியம். அதான் நான் பண்ணேன். அதுக்கும் மேல நான் தான் ரிசைன் பண்ண போறேன்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சா இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அங்கேயே அத்தனை பாலிடிக்ஸ் இருக்கு, உனக்கு தெரியாததா என்ன? அதனால நம்ம சொந்த பிராக்டிஸ் தான் பெஸ்ட், நாம நினைச்சத பண்ணலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்க அவள், ஆமா மாமா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க என்று கேட்டாள். வள்ளிமணாலன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் என்று கூறினான். அவள் சிரிக்க தயாகரன் சினுங்கினான். அவனை தன் மடியில் வாங்கிய சௌந்தர்யா அவனுக்கு பாலூட்டத் தொடங்க, அருள்குமரன், 1 வயசு ஆயிடுச்சுடி, இன்னும் ஃபீட் பண்ணிட்டு இருக்க போறியா என்று கேட்டான். நல்லது மாமா குழந்தைக்கு என்று கூறினாள் அவள். ரொம்ப செல்லம் கொடுத்து நீ அவனை கெடுக்கிற என்றான் அருள்குமரன். அவள் உடனே, நான் நம்ம வீட்லயே அதிகம் செல்ல கொடுத்து கெடுக்கிறது உங்களை தான் என்று சொல்ல தன்னையும் மறந்து பெரிதாக சிரித்தான் அருள்குமரன். பெண்ணிருக்கையில் அமர்ந்து அவர்களை பார்த்து பாரதி சிரித்துக் கொண்டிருக்க செங்கமலம் அவனை திரும்பி பார்த்தார். சித்தி, உன் பொண்ணு எப்படி ஆயிட்டா பாத்தியா என்று அவன் கேட்க செங்கமலம், ஆமா பாரதி, இதெல்லாம் அவ வாழ்க்கையில நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கூறினார். அவருடைய குரலிலும் வார்த்தைகளிலும் நிகழ்ச்சி குறையாமல் இருந்தது. எல்லாத்துக்கும் மாப்பிள்ள தான் காரணம், அவ மேல உயிரே வச்சிருக்கார். அவளும் அப்படிதான் இருக்கா. அவர் வீட்டுல இல்லைன்னா எல்லாத்தையும் அவளே எடுத்து போட்டு பண்ணிருவா. ஆனா அவர் இருந்தா அவர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. என்னமோ நேத்துதான் கல்யாணம் ஆன மாதிரி என்று செங்கமலம் சொல்ல பாரதி சிரித்தான். எல்லாம் நல்லதுக்கு தான் சித்தி என்று கூறினான் பாரதி. அருள்குமரன் திரும்பி பார்க்க நந்தினி கௌதம் அவர்களுடைய 1 வயது மகனுடன் அதே போராட்டத்தில் தான் இருந்தனர். அருள் சௌந்தர்யாவிடம் திரும்பி, நந்தினியும் உன்ன மாதிரிதான் வேண்டிட்டு இருப்பா போல, ஆனா விபின் அவளை வச்சு செய்யறான், தப்பு இல்லை என்று சிரித்தான். உங்களுக்கு ரொம்ப கிண்டலா போச்சு மாமா, இவனை பிடிங்க என்று தயாகரனை மீண்டும் அவன் கரத்தில் கொடுத்தாள். தன்னுடைய ஆடைகளை அவள் சரி செய்து கொள்ள தூத்துக்குடி விமான நிலையமும் வந்து சேர்ந்தது. அங்கிருந்து அவர்கள் செல்லவிருந்தது திருச்செந்தூருக்குத்தான். தனக்கு அந்த முருகன் போன்ற ஒரு பிள்ளை வந்து பிறந்தால் அவனுடைய பெயரையே வைத்து அவனுடைய சந்நிதிக்கு வந்து முடி கொடுத்து காது குத்துவதாக அவள் வேண்டியிருக்க அதற்காகத்தான் அவர்கள் புறப்பட்டிருந்தனர். முன்னொரு முறை தன்னுடைய வேண்டுதலை அவள் அருள்குமரனிடம் சொல்ல அவன், இங்க இருக்க கோயில் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அவ்வளவு தூரம் போக ஆரம்பிச்சிட்டாடி
என்று கேட்டான். மேலும் தயாகரன் பிறந்த சில தினங்களிலேயே, மாமா இவன் சின்ன முருகர் மாதிரியே இல்ல என்றவள் கேட்டிருக்க, அவன், நல்லா ஒத்துப்பாருடி, அவன் என்ன மாதிரி இருக்கான் என்று சொல்ல, அவள், எல்லாம் உண்மைதான் மாமா என்று கூறியிருந்தாள். அவன் தலையை இடமும் வலமும் மாட்டி, அம்மோ உனக்கு முத்திருச்சு என்று கூறியிருந்தான். அவளை அவன் என்னதான் கேலி செய்தாலும் அவளுக்கு பிடித்த அனைத்தையும் செய்துவிட வேண்டும் என்று எண்ணுவான். அப்படித்தான் இந்த பயணமும் தொடங்கியது. ஆனால் இந்த பயணம் சௌந்தர்யாவிற்குத்தான் வேதனையாக முடியும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அத்தியாயம் 97, தயாகரனின் காதுகுத்து, பாகம் 2. அருள்குமரன் தயாகரனை கையில் தூக்கிக் கொள்ள சௌந்தர்யா பின்னால் வந்தாள். விமான நிலையம் விட்டு வெளியே வர அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த கார்களும் அவர்களுக்காக வெளியே காத்திருந்தன. கௌதம், மச்சான், நாங்க இந்த முன்னாடி இருக்க கார் எடுத்துக்கிறோம், அத்தை மாமா எங்க கூட வரட்டும் என்று சொல்ல, அருள்குமரனும், சரி மாப்பிள்ள கிளம்புங்க, கோயில்ல மீட் பண்ணுவோம் என்று கூறினான். அவர்கள் முன்னே சென்றதும் அருள்குமரனும் சௌந்தர்யாவும் கூட புறப்பட்டனர். சற்று தூரம் கடந்தவுடனே சௌந்தர்யா, வண்டியை நிறுத்துங்க என்று கூறினாள். என்னாச்சடே என்று அருள்குமரன் கேட்க, அவள், புரட்டது மாமா, மோஷன் சிக்னஸ்னு நினைக்கிறேன் என்று கூறினாள். செங்கமலம், வள்ளி என்னாச்சு என்று கேட்டார். அவள் அதற்குள் வெளியே சென்று வாந்தி எடுத்திருந்தாள். அவளுக்கு தண்ணீர் எடுத்து வந்து தந்த செங்கமலம் கையில் ஒரு எலுமிச்சை பழத்தையும் கொடுத்து, இதை வச்சுக்கோடி என்று கூறினார். அவளும் சரி என்று வாங்கிக் கொள்ள மீண்டும் காரில் வந்து அனைவரும் அமர்ந்தனர். அருள்குமரன், ரொம்ப முடியலன்னா தூங்கு, அங்கே போய் எழுப்புறேன் என்று சொல்ல அவள் அவனுடைய தோளில் சாய்ந்து கொண்டாள். சில நிமிடங்களில் உறங்கவும் செய்திருந்தாள். செங்கமலம், முருகா, என் பிள்ளைய கோயிலுக்கு கூப்பிட்டு இப்படி சோதிக்கிறியே என்று புலம்பிக் கொண்டே வந்தார். கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க என்று அருள்குமரனும் ஓட்டுநரிடம் சொல்ல, பாரதி, மோஷன் சிக்னஸ் தானா என்று அருள்குமரனின் காதில் சற்று சந்தேகத்துடன் கேட்டான். அருள் உடனே, இப்போதைக்கு இன்னொன்னு வேண்டாம்னு இருக்கும், அதனால இல்ல என்று கூறினான். பாரதியும் பதிலுக்கு, அப்படின்னா சரி என்று கூறினான். சௌந்தர்யா அப்படியும் இன்னும் ஒரு 2-3 முறை வண்டியை நிறுத்தி இருக்க, அருள்குமரன், பேசாம செக் பண்ணிட்டு போயிடலாம் என்று கூற, சௌந்தர்யா, இல்ல மாமா, அங்க கோயில்ல எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க என்று மெல்லிய குரலில் கூறினாள். அவளுடைய சோர்ந்த முகத்தை பார்த்தவன் சற்று எரிச்சலுடன், இதே முருகர் தானே நம்ம ஊர்லயும் இருக்காரு, நீ அங்க வேண்டுதல் கொடுத்தா மாட்டேன்னு சொல்றாரா என்று கேட்க அவள் மௌனமாக இருந்தாள். பாரதி, சரிடா விடு, கோவப்படாத என்று கூறினாள். சௌந்தர்யா முகமும் வாடிவிட அருள்குமரன் பெருமூச்சு ஒன்றை விட்டு, பாத்துக்கலாம், ஃபீல் பண்ணாத, அடுத்த முறை எந்த வேண்டுதல் வேண்டிக்கிறதுக்கு முன்னாடியும் நீ என்கிட்ட சொல்ற என்று கூறினாள். அவளும் சிறு புன்னகையுடன் தலையை ஆட்டினாள். அவன் அவளை பார்த்துவிட்டு திரும்பிக் கொள்ள அவள் இம்முறையும் அவனுடைய தோளில் சாய்ந்து உறங்கினாள். அவர்கள் கோயில் சென்று சேர சௌந்தர்யாவும் சற்று தேறி இருந்தாள். முதல் வேளையாக சென்று பாரதியின் மடியில் அமர வைத்து தயாகரனுக்கு மொட்டையடித்தனர். காதணியை கூட பாரதி தான் வாங்கி வந்திருந்தான். காது குத்துவதற்காக குழந்தையை பாரதி பிடித்துக் கொள்ள சௌந்தர்யா தன் கண்களை மூடிக்கொண்டாள். அருள்குமரன் அவளை கண்டு மெல்ல புன்னகைத்தான். தயாகரன் அழத் தொடங்கியதும் அவனை சென்று தூக்கிக் கொண்டாள் சௌந்தர்யா. அவள் அவனுக்கு சமாதானம் சொல்ல கமலசேகரன் அருள்குமரன் அருகே வந்து ஒரு நகை பெட்டியை கொடுத்தார். என்ன இது, என்கிட்ட ஏன் தரீங்க என்று அருள் கேட்க, அவர், உங்க அம்மா பேரனுக்கு வைக்க என்னவோ வாங்கியிருக்கா, அதான் அவ தட்டுல வச்சிடுவா, இது தாத்தா கிட்ட இருந்து பேரனுக்கு, அப்பாவாதான் சரியா இல்ல, தாத்தாவாவது நல்லவனா இருந்துட்டு போறேனே என்றார். அவர்களின் அருகே வந்த நந்தினி, அப்பா நீங்க ரொம்ப திருந்துட்டீங்கப்பா என்று சிரித்தாள். அருள்குமரனும் சிரித்து, நீங்களே போட்டு விட்டுருங்கப்பா, உங்க பேரனும் அதைத்தான் எதிர்பார்ப்பான் என்றான். சௌந்தர்யா அவர்களை நெருங்கி வர குழந்தையை கையில் வாங்கி அவனுக்கு தான் வாங்கி வந்த சங்கிலியை அணிவித்தார் கமலசேகரன். புன்னகைத்த சௌந்தர்யா, அழறத நிறுத்திட்டான், நீங்களே வச்சுக்கோங்க மாமா என்று கூறினாள். அவரும் பிள்ளையை ஏந்திக் கொண்டு ராணியிடம் சென்றார்.
அவள் எதற்காக அவரிடம் கொடுத்து அனுப்பினாள் என்று அருள்குமரனும் கவனிக்க தவறவில்லை. அதற்குள் கௌதம், ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கியாச்சு மச்சான், போலாம் என்று கூறினான். அவர்களும் புறப்பட ராணி சௌந்தர்யாவிடம், தயாவை நானே தூக்கிட்டு வரேன்டி என்று சொல்ல அவள் சரிம்மா என்று சொல்ல அவர் அத்தன்னு சொல்லுடி என்று கூறியிருந்தார். சிரித்து அவள் திரும்பி பார்க்க அருள்குமரன் முன்னால் பாரதியுடன் பேசியபடி நடந்து சென்றிருந்தான். அவர்கள் வரிசையில் சென்று நிற்க அங்கே அவனுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சட்டையை கட்டணுமா? நோ வே என்றான் அருள்குமரன். சௌந்தர்யாவிடம் திரும்பி, சௌந்தர்யா, நீ மத்தவங்க கூட போயிட்டு கும்பிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன் என்றான். அவள், மாமா இப்படி பண்ணாதீங்க மாமா, நம்ம 2 பேரும் வரோம்னு தான் நான் வேண்டினேன் என்று சொல்ல அவன், என்ன கேட்காம அதெல்லாம் ஏண்டி நீ செய்யற என்று கேட்டான். அவள், மாமா நான் வேண்டிட்டேன், நீங்க வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று சொல்ல அவன் அவளை முறைத்து பார்த்தபடி சட்டையை கழற்றினான். மாப்பிள்ளைய இந்த பொண்ணு இப்படிதான் கோவப்படுத்திட்டே இருக்கா என்று செங்கமலம் சொல்ல சிரித்த பாரதி, சித்தி, உனக்கு உன் மாப்பிள்ளைய பத்தி தெரியல, உன் பொண்ணு என்ன பண்ணாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரி, அதனால அவன் கண்டிப்பா பண்ணுவான், சும்மா முதல்ல கொஞ்சம் பிகு பண்ணுவான், ஆனா பண்ணிடுவான் என்றான். அதை போல அருள்குமரன் சட்டையை கழற்றி இருந்தார். கௌதம் நந்தினியிடம், உங்க அண்ணன் சட்டையை கழற்ற இடத்துல நானும் கட்டணுமா நந்தினி என்று கேட்டான். சிரித்த நந்தினி, என்ன பண்றது, இங்க என்ன ஃபிட்டா இருக்கு, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா, உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், உங்களுக்கு கம்பெனி கொடுக்க எங்க அப்பா பாரதி அண்ணா எல்லாம் இருக்காங்க என்றாள். அவன் அடிங் என்று சொல்ல அவள் சிரித்தாள். அதே சமயம் சௌந்தர்யாதான் எரிச்சலாக இருந்தாள். அவளுடைய முகத்தை கவனித்த அருள்குமரன், இப்ப என்னடி ஆச்சு என்று கேட்க அவள், நீங்க ஏன் மாமா இப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். எப்படி இருக்கேன் என்று அவன் கேட்க அவள், எங்கே போனாலும் எல்லா பொண்ணுங்களும் உங்களையே பாக்குற மாதிரி ஏன் இருக்கீங்க, சட்டையை கட்டினது வேற தப்பா போச்சு, போற வர பொண்ணுங்க தொடங்கி ஆயா வரைக்கும் உங்களைதான் பாக்குறாங்க, வீட்டுக்கு போய் சுத்தி போடணும் என்று அவன் எடையை பிடித்து சொல்ல அவன் பெரிதாக சிரித்தான். இதுக்குதான் நான் சட்டையை கழட்ட மாட்டேன்னு சொன்னேன் என்று அவன் சொல்ல அவள், நீங்க சரியாதான் சொல்லியிருக்கீங்க என்றாள். அவனுக்கு அவளை நினைத்து இன்னும் சிரிப்பு தான் வந்தது. சௌந்தர்யா திரும்பி பார்க்க தயாகரன் ராணியின் தோளில் உறங்கிக் கொண்டிருந்தான். அவள் நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பி தனக்கு முன்னிருந்த சட்டென தலை சுற்றியது. அருள்குமரனின் தோளை பிடித்துக் கொண்டு அவள் சாய அவன், சௌந்தர்யா சௌந்தர்யா என்றான். செங்கமலம் கையில் இருந்த நீர் பாட்டிலை தர அவன் அதிலிருந்து தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தான். சிறிது வழிவிடச் சொல்லி அவளை மின்விசிறிக்கு கீழே அமர வைக்க அவளும் மெல்ல கண் விழித்தாள். என்னடி என்று கேட்டான் அருள்குமரன். அவனிடம் பதற்றம் தெரிய, சௌந்தர்யா, ஒன்னும் இல்ல மாமா, தெரியல, ஒரு மாதிரி இருக்கு என்று கூறினாள். அருள், வெளியே போலாம் வா என்று சொல்ல அவள், வேண்டாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடுவோம், பிளீஸ் மாமா என்று கெஞ்சினாள். இம்முறை நிஜமாகவே அவனுடைய கோபம் முகத்தில் கடுகெடுக்க அனைவரையும் கண்டு மௌனமாக இருந்தான். அவளோ அப்போதும் அவனுடைய கரத்தையே பிடித்து கொண்டு வர அவன், எதுவும் சாப்பிடுமா, வாங்கிட்டு வர சொல்லவா என்று கேட்டான். அவள், வேண்டாம் அம்மா, எதுவும் சாப்பிடுற மாதிரி இல்லை என்று கூறினாள். பின்னர், கொஞ்சம் கிட்ட வரீங்களா என்று கேட்டாள். அவன் யோசனையுடன் அவளை நெருங்க அவள் அவனுடைய காதில், திரும்ப பிரெக்னண்டா இருக்கணும்னு டவுட்டா இருக்கு மாமா என்று கூறினாள். அவன், கேர்ஃபுல்லா தானே இருந்தோம், எப்போ என்று கேட்க அவள், லண்டன் போனோம்ல அப்போ என்று கூறினாள். மருத்துவ மாநாடு ஒன்று லண்டனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க தனித்து செல்லாமல் தன்னுடன் சௌந்தர்யாவையும் தயாகரனையும் அழைத்து சென்றிருந்தான் அருள்குமரன். அவர்கள் அங்கே முதலில் விடுதியில் தங்குவது என்று முடிவு செய்திருந்தாலும் ஷாலினி கண்மணி இருவரும் வந்து தொல்லை செய்து அவர்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்தனர். ஒரு வாரம் அவர்கள் அங்கே தங்கி இருக்க ஒரு நாள் கண்மணி ஷாலினி இருவரும் தயாகரனை வெளியே அழைத்து சென்றனர். அந்த நாளின் விளைவுதான் இன்று சௌந்தர்யாவை சோதித்து பார்த்து கொண்டிருந்தது. அது 3 மாசத்துக்கு முன்னாடி போனதுடி என்றவன் சொல்ல அவள்,
ஆமா, ஃபீட் பண்றதுனால எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம தயாவுக்கு எனக்கு பெருசா மார்னிங் சிக்னஸ் இல்லை. ஆனா இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தா டவுட்டா இருக்கு மாமா என்று கூறினான். சரி, தரிசனம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் என்று கூறினான் அருள்குமரன். அவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் சன்னதிக்குள் நுழைய அருள்குமரன் மனதிலும் மெலிதான மகிழ்ச்சி படர்ந்திருக்கத்தான் செய்தது. அனைவரும் அந்த இறைவனின் முன் சென்று நின்று தங்கள் மனக்குறைகளை சொல்ல, அருள்குமரன் மட்டும் ஒரு நொடி சௌந்தர்யாவை திரும்பி பார்த்துவிட்டு அந்த இறைவனை பார்த்து தேங்க்ஸ் என்று நினைத்துக் கொண்டான். வாழ்வில் முதல் முறையாக அந்த இறைவனிடம் பேசியிருந்தான். அருள்குமரன் சௌந்தர்யா இருவரும் கோயிலின் வெளியே வந்து அனைவரையும் புறப்படும்படி சொல்லிவிட்டு விடுதி வந்து சேர்ந்தனர். அவன் அவளிடம் பரிசோதனை கிட் ஒன்றை வாங்கி கொடுத்திருக்க, குளியலறையில் இருந்து பரிசோதித்து பார்த்துவிட்டு வெளியே வந்தவள் புன்னகைத்து 2 லைன்ஸ் இருக்கு மாமா என்றாள். அவன் சிரித்து பொண்ணா இருக்கணும் என்று சொல்ல, அவள் வேண்டாம், பையன்தான் வேணும், உங்களை மாதிரியே இருக்கணும் என்று கூறினாள். மேலும் அவள் அவனும் என் வயிற்றுல இருக்கான்னு இங்க வந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால அவனுக்கும் நல்ல முருகர் பேர் தான் வைப்பேன் என்று சொல்ல, அருள்குமரன் தலையை இடமும் வலமும் ஆட்டினான். மனதிற்குள் அவ என்ன நினைக்கிறாளோ அதுவே நடக்கட்டும் என்று நினைத்துக் கொண்டான். இத்துடன் என் காதல் டாக்டர் கதை நிறைவடைந்தது. அடுத்து என்னோட ஒரு ஷார்ட் நாவல ஒரே வீடியோல போடலாம்னு இருக்கேன். அந்த வீடியோ அடுத்த சனிக்கிழமை வரும். மறக்காம டியூன் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ மற்றும் கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு கதை கேட்க விரும்புற உங்க நண்பர்களுக்கு பகிர மறந்துடாதீங்க. சனிக்கிழமை பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.